சரி, முதலாவது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்லயோ அல்லது ஃபைனல் எக்ஸாம்லயோ முதலாம் தவணையோ ரெண்டாம் தவணையோ 3ஓ 4ஓ 5ஓ 6ஓ அல்லது ஃபைனல் பேப்பர்லயோ உங்களுக்கு முதலாவது கேள்வியா கேட்கப்படக்கூடியது தேர்ச்சி 1ல இருந்து. இதை மறந்து கொள்ளக்கூடாது. தேர்ச்சி 1ல இருந்து தான் முதலாவது கேள்வி வினாவப்படும். கணக்கீட்டின் அறிமுகம் அதுல இருந்து கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு அல்லது முகாமை கணக்கீடு, இந்த 3 டொப்பிக்கை வச்சுதான் உங்களுக்கு முதலாவது கேள்வி உருவாக்கப்படும். இப்ப இதுல பாருங்க, பின் வருவனவற்றுள் எக்கூற்று கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை குறிக்கின்றது. இப்ப முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி கணக்கீடு தொடர்பானது. பின் வருவனவற்றுள் எக்கூற்று கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை குறிக்கின்றது. ஓகே, அப்ப நாங்க தெளிவா பார்த்துக்கொள்வோம். முதலாவது கணக்கீடு, இரண்டாவது நிதி கணக்கீடு, மூன்றாவது முகாமை கணக்கீடு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி 2 முறையில வரும். ஒண்ணு கூற்று கேள்வி அமையலாம் அல்லது ஒரு ஆன்சர் தெரிவு செய்யற மாதிரி வரும். அப்ப இதுல பாருங்க, முதலாவது கேள்வி 5 ஆன்சர் தரப்பட்டீங்க, 1 தான் தெரிவு செய்யணும். அப்படி 1 தெரிவு செய்யறதா இருந்தா சில முக்கியமான விஷயம் தேவை. அப்படி இல்லையா கூற்றுக்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு தொடர்பான பண்புகள் வேறுபாடு தேவை. அது ரெண்டையும் சொல்லித்தார். முதலாவது கணக்கீடு என்று சொல்றது ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். கணக்கீடுனா என்ன? ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குது. இங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் என்று சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர் மற்றும் வெளியக தரப்பினர். அந்த 2 தரப்பினர்களும் நிறுவனம் மேற்கொள்ற அன்றாட நடவடிக்கை தொடர்பாக, அன்றாட செயற்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்தினா அது அக்கறை செலுத்தும் தரப்பினர் என்று சொல்லுவோம். அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளணும். அப்படி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு நாங்க தகவல் வழங்கினா அது கணக்கீடு என்று சொல்லுவோம். எனவே உங்களுக்கு கணக்கீடு தொடர்பா பேப்பர்ல கேட்கப்பட்டா உங்களுக்கு பிரதானமா தெரியணும், கணக்கீடுண்டா அக்கறை செலுத்தும் தரப்பினர், அக்கறை செலுத்தும் தரப்பினர் வந்தா கணக்கீட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லையா அக்கறை செலுத்தும் தரப்பினரை 2ஆ உடைச்சு தருவாங்க, உள்ளக தரப்பினர் மற்றும் வெளியக தரப்பினர். இப்படி தந்தாலும் அது கணக்கீட்டுக்கான ஆன்சர். இப்ப முதலாவது தெளிவா விளங்கிக் கொள்ளணும், கணக்கீடு தொடர்பா பார்ட்மெண்ட்ல கேட்கப்பட்டா நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான அந்த கீ பாயிண்ட் என்ன, அக்கறை செலுத்தும் தரப்பினர். அது இல்லாத சந்தர்ப்பத்துல உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர், இது 2ல ஏதாவது ஒண்ணு தரப்பட்டா அது கணக்கீடு. ஓகே, அடுத்து 2வது போகும். நிதி கணக்கீடு. நிதி கணக்கீடுன்னு சொல்றதும் அதே போல கணக்கீடு தொடர்பானதுதான். ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். அதே போல அக்கறை செலுத்தும் தரப்பினர் தான் நிதி கணக்கீடும். எனவே நிதி கணக்கீடு தொடர்பா கேள்வி கேட்டாலும் அக்கறை செலுத்தும் தரப்பினர் தான் வரணும், அக்கறை செலுத்தும் தரப்பினர். அப்படி இல்லையா 2ஆ உடனே தருவாங்க, உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர். அப்ப கணக்கீட்டுக்கும் நிதி கணக்கீட்டுக்கும் ஒரே நோட்ஸ் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கீடுன்னு கேட்டாலும் நிதி கணக்கீடுன்னு கேட்டாலும் அக்கறை செலுத்தும் தரப்பினர், அக்கறை செலுத்தும் தரப்பினர். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல 2ஐயும் உடைச்சு தருவாங்க, உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர். அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினரும் உள்ளக மற்றும் வெளியக தரப்பினரும் அது 2 உங்களுக்கு பேப்பர்ல ஆன்சரா தராம உங்களுக்கு இன்னொரு முறையில தரலாம். தனிய வெளித்தரப்பினரை மட்டும் தரலாம். வெளித்தரப்பினர், ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் வெளித்தரப்பினர் அல்லது வெளி கட்சியினருக்கு தீர்மானங்கள் மேற்கொள்ள தகவல் வழங்குதல் என்று சொன்னா அது நிதி கணக்கீடு. அப்ப சரியா விளங்கிக்கோங்க, நிதி கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் தரப்பினர் உள்ளக மற்றும் வெளிய தரப்பினர் தரலாம். அது இல்லாத சந்தர்ப்பத்துல வெளித்தரப்பினர் தந்திருந்தா அதை நிதி கணக்கீட்டுக்கு ஆன்சரா எடுக்கணும். சரியா? இவ்வளவுதான் கணக்கீடு, நிதி கணக்கீடு தொடர்பானது. அடுத்தது முகாமை கணக்கீட்டுக்கு போவோம். முகாமை கணக்கீடுனா ஒரு நிறுவனத்துல பணிபுரிகின்ற உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளருக்கு நாங்க தகவல் வழங்கினா அது முகாமை கணக்கீடு. எனவே உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர் வரணும். சிம்பிளான விஷயம். கணக்கீடுனா அக்கறை செலுத்தும் தரப்பினர் அல்லது உள்ளக வெளிய தரப்பினர் 2 முறையில தரலாம். நிதி கணக்கீடுனா அக்கறை செலுத்தும் தரப்பினர், உள்ளக வெளிய தரப்பினர், அது இல்லாத சந்தர்ப்பத்துல வெளித்தரப்பினர்.
முகாமை கணக்கிடுண்டா உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பார்ட் 1ல எப்படி கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். சரியா? கேள்வி நம்பர் முதலாவது போட்டு இந்த நோட்டை எழுதிக்கோங்க. இந்த வேகமா எழுதி செட்ல போடுங்க. நாங்க அடுத்தது போவோம். உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கோங்க, கிளியர்னா செட்ல போடுங்க. இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. நாங்க முதலாவது கேள்விக்கு ஆன்சருக்கு போவோம். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியா ஃபுல்லா விளக்கமா செஞ்சு விடுவோம். அப்ப தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 மட்டும் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணப்படும். சரிதானே? இப்ப நீங்களே ஆன்சர் பண்ணணும். முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் இப்ப சொல்லுங்க பாப்போம். பின் வருவனவற்றுள் எக்கூற்று கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை குறிக்கின்றது. அப்ப கணக்கீடுன்னு சொன்னா நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன? இந்தாகி ஒன்னு அக்கறை செலுத்தும் தரப்பினர் வரணும், அல்லது உள்ளக வெளியே தரப்பினர் ரெண்டாவது உடச்சி தரப்படும். அப்ப ஆன்சர் எத்தனாவது? கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குதல். எனவே ஆன்சர் நம்பர் 2. இந்த நோட்டுக்கு கீழே பிராக்கெட் பண்ணி காட்டுங்க. ரெண்டாவது உங்களுக்கு அன்லைன் பண்ணா மட்டும் மார்க்ஸ் வராது, கட்டாயம் பிராக்கெட்ல ஆன்சர் போடணும். எனவே ஒரு கேள்வி நம்பரை போடுவோம், முக்கியமான குறிப்புகள் செய்முறைகள் அதை எழுதிட்டு இறுதியில ஆன்சரை போட்டு காட்டுவோம். இப்படி ஒரு கேள்வியும் செஞ்சுட்டு வாங்க. இந்த முதலாவது கேள்வி கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்தது போகும். சரிம்மா, அடுத்தது போகும். இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு முதலாவது கேள்வியில ஒரு ஆன்சரை தெரிவு செய்யறதா இருந்தா அதுக்கு நாங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதான் பார்த்தோம். இப்ப முதலாவது கேள்வி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்னு தந்திக்கிறான். அப்ப அதுல 5 ஆன்சர் தந்திக்கிறான், ஒண்ணு தெரிவு செய்யறோம். ஓகே, கேள்வி மாத்தி தரலாம். பின் வருவனவற்றுள் நிதி கணக்கீடு தொடர்பாக சரியான கூற்று, பின் வருவனவற்றுள் முகாமை கணக்கீடு தொடர்பான சரியான கூற்று அப்படி தந்து கூற்றுகள் தரலாம். 1 தொடக்கம் 5 கூற்றுகள் தந்து அல்லது ஏபிசிடி கூற்றுகள் தந்து அதுல பண்புகள் தந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரை தெரிவு செய்யற மாதிரி கேள்வி வரும். திருப்பி ஒருக்கா சொல்றேன். நிதி கணக்கீடு தொடர்பாக அல்லது முகாமை கணக்கீடு தொடர்பாக கேள்வி வினாவப்பட்டு கூற்றுக்கள் ஆன்சரா தரப்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரை தெரிவு செய்யணும். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண இயலாது. இது நாங்க ஆன்சர் பண்ணக்கூடியது முதலாவது மெத்தட்ல வரக்கூடியது மட்டும்தான். இப்ப அடுத்த மெத்தட்ல முதலாவது கேள்வி உருவாக்கப்பட்டா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நாங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்கக்கூடியது நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடுற வேறுபாடு, அது கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய பேப்பர்ல யூஸ் ஆகும். அடுத்தது கூற்று கேள்வி போட்டா கட்டாயம் அது தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணலாம். இப்ப அடுத்தது போகும். கீழே போட்டுக்கோங்க, நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு போட்டுக்கோங்க. நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு. சரி பாருங்க, நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு இதுல பண்புகளை வேறுபடுத்துவோம். நீங்க டீச்சர் கைட்ல படிச்சுப்பீங்க மொத்தம் 4 பண்புகள். அந்த 4 பண்புகளுக்கு தவிர மேலதிகமா நிறைய விஷயமே நான் முழுமையா சொல்லி தரேன். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி முழுமையா நோட்ஸ் தருவேன்.
அதை தெளிவா எழுதிக்கோங்க. முதலாவது பாருங்க, நிதி கணக்கீடுன்னு சொல்றது வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கீடு வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும் பயன்படுத்தப்படும். இந்த வரலாற்று தகவல்னு சொல்றது நடந்து முடிஞ்சது, கடந்த கால தகவல் மட்டும் வரும். எதிர்வு கூறல் தகவல் சொல்றது எதிர்காலத்துல உள்ளது, நடக்க போறது. எனவே நிதி கணக்கீட்டுல வரலாற்று தகவல் மற்றும் முகாமை கணக்கீட்டுல வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும். இரண்டாவது, நிதி கணக்கீடு உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு தகவல் முன்வைக்கப்படும். முகாமை கணக்கீடு உள்ளக பிரிவினருக்கு மாத்திரம் தகவல் முன்வைக்கப்படும். அடுத்து மூன்றாவது பாருங்க, நிதி கணக்கீட்டுல கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கீட்டுல சட்டங்களோ எண்ணக்கருக்களோ நியமங்களோ பயன்படுத்தப்படாது. அடுத்த இறுதி, நிதி கணக்கீடு நிதியாண்டுக்கு ஒரு தடவைகள் நிதி கூற்று தயாரிப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை தான் நிதி கூற்றுகள் தயாரிப்போம். முகாமை கணக்கீடு முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். இந்த 4 நோட்ஸ் தான் நீங்க டீச்சர் கைட்ல படிச்சுப்பீங்க, முக்கியமானது. இதற்கு மேலதிகமாகவும் சில நோட்ஸ் பார்த்துக்கொள்ளும். இப்ப குயிக் எழுதுவோம். நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடுன்னு போட்டு சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. முதலாவது எழுதுங்க. முதலாவது நிதி கணக்கீட்டுல போடுங்க, வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். எழுதிக்கோங்க, வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கீடு வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும் பயன்படுத்தப்படும். வரலாற்று தகவல் மற்றும் எதிர்வு கூறல் தகவல் ரெண்டும் பயன்படுத்தப்படும். வரலாற்று தகவல்டா என்ன? கடந்த கால தகவல், நடைபெற்று முடிஞ்சது. எதிர்கூறல் தகவல்டா எதிர்காலத்துல உள்ளது, நடக்க போறது. ஓகே, அடுத்து 2வது எழுதிக்கோங்க. 2வது, உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு தகவல் முன்வைக்கப்படும். உள்ளக மற்றும் வெளியக பிரிவினருக்கு தகவல் முன்வைக்கப்படும். முகாமை கணக்கெடுல போட்டுக்கோங்க, உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம் தகவல் முன்வைக்கப்படும். வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவலும் பயன்படுத்தப்படும். உள்ளக மற்றும் வெளியக பிரிவினருக்கு தகவல் முன்வைக்கப்படும். உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம் தகவல் முன்வைக்கப்படும். அடுத்தது 3வது, நிதியாண்டுக்கு ஒரு தடவை நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். நிதியாண்டுக்கு ஒரு தடவை நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். நிதியாண்டுக்கு ஒரு தடவை நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். முகாமை கணக்கெட்டுல போட்டுக்கோங்க, முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். இந்த 3 நோட்ஸும் தெளிவா எழுதுனா செட்ல போடுங்க. அடுத்தது தாரேன். சரியா? அடுத்தது நான் சொல்ல சொல்ல நீங்க 2லையும் எழுதிட்டு வாங்க. மொத்தம் 3 பார்த்தாச்சு. அடுத்து 4வது எழுதிக்கோங்க. 4வது, நிதி கணக்கீடுல போட்டுக்கோங்க, கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் கமா நியமங்கள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் கமா நியமங்கள், கமா நியமங்கள், கமா சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படும்.
கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படும். சரியா? முகாமை கணக்கீடுல போட்டுக்கோங்க. கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படாது. முகாமை கணக்கீடு சட்டத்தை பின்பற்ற தேவை, நியமங்களை பின்பற்ற தேவை, கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பின்பற்ற தேவை. அவங்களுக்கு செகண்ட் டைம் சிலபஸ்ல கணக்கீட்டு எண்ணக்கருல என்னென்னு படிப்பீங்க, இன்ஷால்லா தெளிவா பார்ப்போம். இப்ப நீங்க அந்த வேறுபாடுகளை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். இது நாங்க என்னத்துக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்றோம்? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ண, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடியதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணதான் இதை தெரிஞ்சு கொள்றோம். இது எல்லாம் எழுதுனா கிளியரா செட்ல போடுங்க. இது 4 தான் ஒரு டீச்சர் கைட்ல போடப்பட்ட நோட்ஸ். இதற்கு மேலதிகமா இந்த 3 நோட்ஸ் தாரு. ஓகே, அடுத்தது எழுதி கொள்வோம். அடுத்து நிதி கணக்கீடுல போடுங்க. நிதிசார் தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். நிதி கணக்கீட்டுல என்ன வரும்? நிதிசார் தகவல் மட்டும் வரும், போட்டுக்கோங்க. நிதிசார் தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். பணத்தினால் அளவிடக்கூடிய தகவலை சொல்லுவோம் நிதிசார். அப்ப நிதி கணக்கீட்டுல வரக்கூடியது பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல் மட்டும், நிதிசார் தகவல். முகாமை கணக்கீட்டுல நிதி மற்றும் நிதி சாரா தகவல் பயன்படுத்தப்படும். இப்ப பணப்பெறுமதியும் வரும், பணப்பெறுமதி இல்லாத தகவலும் பயன்படுத்தப்படும். பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல் மட்டும்தான் கணக்குல பதிவு செய்யப்படும். இது தெரிஞ்சு கொள்ளணும். பணத்தினால் அளவிட முடியாத தகவல் ஒரு தீர்மானத்துக்கு முகாமை கணக்கீட்டுல பயன்படுத்தப்படும். சரியா? இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. நிதிசார் தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படும், நிதி மற்றும் நிதி சாரா தகவல் பயன்படுத்தப்படும். அடுத்தது போடுங்க. நிதி கணக்கீட்டில் அடுத்தது போட்டுக்கோங்க. நிதி கணக்கீடு கடந்த காலம் மட்டும் வரும். நிதி கணக்குன்னா கடந்த காலம் மட்டும். நிதி கணக்குன்னா கடந்த காலம் மட்டும். யாராவது சொல்லுங்க பாப்போம். முகாமை கணக்கெடுக்க எந்தெந்த காலம் வரும்? முகாமை கணக்கெடுக்க நாங்க எந்தெந்த காலத்தை அக்கறை செலுத்துவோம், எந்த காலத்தை கவனத்துல கொண்டு நிதி கூட்டுகள் தயாரிப்போம்? சொல்லுங்க. உங்களோட டீச்சர் கைட்ல போடப்பட்ட நோட்ஸ் கடந்த காலமும் எதிர்காலமும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவலும். கடந்த காலமும் எதிர்காலம்னு படிச்சுப்பீங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அந்த பாஸ் பேப்பர்ல பார்ட் 1ல போடப்பட்ட கேள்வி ஒரு பேப்பர்ல போடப்பட்டிக்கு கடந்த காலமும் எதிர்காலம்னு போடப்பட்டிக்கு. இன்னொரு பேப்பர்ல போடப்பட்டிக்கு கடந்த காலம் நிகழ்காலம். எப்படி போடப்பட்டிக்கு? ஒரு பேப்பர்ல கடந்த காலம் எதிர்காலம், இன்னொரு பேப்பர்ல கடந்த காலம் நிகழ்காலம். எனவே உங்களோட டீச்சர் கைட்ல போடப்பட்டது கடந்த காலம் எதிர்காலம் தான், ஸ்கூல்ல படித்துருவாங்க கடந்த காலம் எதிர்காலம் தான். ஆனால் நாங்க பேப்பரை அடிப்படையா கொண்டு முகாமை கணக்கீட்டுக்கு 3 காலங்களையும் நாங்க என்ன செய்வோம்? கவனத்தில் கொள்ளுவோம். எனவே எழுதிக்கோங்க, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். முகாமை கணக்கிடுனா இனிமே 2 காலத்தை சொல்றது இல்ல, கடந்த காலம் எதிர்காலம் மட்டும் இல்ல, 3 காலங்களும் வரும். ஆதாரம் கேட்டா 2019 2020ஆம் ஆண்டு பார்ட் 1 பேப்பரை பார்த்தா ஓகே. சரியா? அடுத்த இறுதி எழுதிக்கோங்க. அடுத்த இறுதியா நிதி கணக்கீடுன்னு சொல்றது பொது நோக்க நிதி கூற்றுகள் ஆகும். பொது நோக்க நிதி கூற்றுகள் ஆகும். நிதி கணக்கீட்டு கீழே போடுங்க பொது நோக்க நிதி கூற்றுகள். இப்படிதான் என்னென்ன உங்களுக்கு இப்ப தேவையில்லை, அதுல பண்புகளை மட்டும் படிச்சு வைங்க, நாங்க பின்னுக்கு சிலபஸ்ல படிப்போம். நிதி கணக்கீட்டுக்குள்ள வரக்கூடியது பொது நோக்க நிதி கூற்று. முகாமை கணக்கீட்டுல போட்டுக்கோங்க விசேட நோக்க நிதி. உங்களுக்கு நார்மலா சொல்லணும்டா, பொது நோக்க நிதி கூற்றுக்கள்னா ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தக்கூடிய
உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர் சகலருக்காகவும் தயாரிக்கிற நிதிக்கூற்று பொது நோக்க நிதிக்கூற்று. பொதுவான நோக்கம், எல்லா தரப்பினரும் பயன்படுத்துவதற்காக தயாரித்த பொதுவான நோக்கம். விசேட நோக்கம் அல்லது குறித்த நோக்கம்னு சொல்றது அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய முகாமையாளர் உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம் தயாரிச்சா அது விசேட நோக்கம். எனவே இறுதியா போட்டுக்கோங்க, பொது நோக்க நிதி கூற்றுகள் நிதி கணக்கிடலையும், விசேட நோக்க நிதி கூற்றுகள் முகாமை கணக்கிடலையும். இந்த பண்புகள் மட்டும்தான் நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடுக்குள்ள வரும். இது ஃபுல்லா அவங்களுக்கு சிலபஸ் உள்ளடக்கி தந்தீங்க, சரிதானே? இது தெரிஞ்சிருந்தா போதும். நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பா வந்தா எப்படி கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இது எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. ரெண்டாவது கேள்விக்கு போகும். நாங்க முதலாவது கேள்வியில படிச்சது என்ன? கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. ஒரு ஆன்சர் பண்ணணும்டா என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது பார்த்தது கூற்றுக்கள் வந்திருந்தா எப்படி ஆன்சர் பண்ணணும். சரிதானே? முழுமையா பார்த்தாச்சு. இது கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த கேள்வி போ. ஏதாவது டவுட்னா உடனே கேட்டுக்கோங்க, சரியா? படிச்சு தரது வேகமா இருந்தா அதையும் சொல்லிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின் வருவனவற்றுள் எது முகாமையாளர் ஒருவருக்கு தேவையான தகவல்? இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்டிக்கு தேர்ச்சி ஒண்ணுல இருந்து வந்திக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினர் அவர்களுக்கு தேவையான காரணம் அல்லது அவர்களுக்கு தேவையான தகவல், அதை வச்சு கேள்வி தரப்பட்டி விளக்கமா பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கேள்வியுமா ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுவேன். இப்போ பார்ட் 1 வச்சு ஃபுல் பாடமும் ரிவிஷன் பண்ணுவேன். அடுத்தது பார்ட் 2ல அந்தந்த கேள்வியை தெளிவா சொல்லி வந்து செஞ்சு விடுவேன். அப்ப இலகுவா ரிசல்ட் எடுத்துட்டு போகலாம், சரிதானே? நீங்க செய்ய வேண்டியது கிளாஸ்ல கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தரப்புற நோட்ஸ் எழுதுறத வேகமா எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாப்போம், அக்கறை செலுத்தும் பிரிவினர். கேள்வி நம்பரை போட்டுக்கோங்க. ரெண்டாவது நாங்க முதலாவது கேள்வியில பார்த்தோமே, அக்கறை செலுத்தும் பிரிவினர் பிரிவினர். அதான் இப்ப நாங்க ரெண்டாவது கேள்வியில போடப்பட்டி. ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் பிரிவினர்டா என்ன? ஒரு நிறுவனம் மேற்கொள்ற செயற்பாடுகள் மீது கவனம் செலுத்துற பிரிவினரை தான் சொல்லுவோம் அக்கறை செலுத்தும் பிரிவு. ஒரு நிறுவனத்தினால் அந்த செயற்பாடு என்ன? ஒரு பொருளை கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல், வருமானங்களை பெற்றுக்கொள்ளல், செலவுகளை மேற்கொள்ளல். இந்த நடவடிக்கைகள் மீது யாரெல்லாம் அக்கறை கொள்றாங்களோ அதை சொல்லுவோம் அக்கறை செலுத்தும் பிரிவினர். மொத்தம் பாருங்க, முதலாவது உரிமையாளர். உரிமையாளருக்கு சொல்லுவோம் முதலீட்டாளர். உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர்னு சொல்லுவோம். இரண்டாவது முகாமையாளர். மூன்றாவது வாடிக்கையாளர். அடுத்து நான்காவது பாருங்க ஊழியர். அஞ்சாவது அரசு. உரிமையாளர் அதை நாங்க முதலீட்டாளர்னு சொல்லுவோம். இரண்டாவது முகாமையாளர், மூன்றாவது வாடிக்கையாளர், நாலாவது ஊழியர், அஞ்சாவது அரசு. அடுத்து ஆறாவது கடன் கொடுத்தோர் மற்றும் கடன் வழங்குனர். கடன் வழங்குனர் மற்றும் கடன் கொடுத்தோர். இந்த 6 தரப்பினரும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு தரப்பினர் தொடர்பாக ரெண்டு ரெண்டு நோட் செய் அவ்வளவு டீச்சர் கைட்ல. அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தேவையான தகவல், இதை நாங்க தெளிவா பார்ப்போம். பூரணமா டீச்சர் கைட்ல உள்ள நோட்ஸ் தேவையில்லை, அவங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் தருவேன். அதை மட்டும் தெரிஞ்சிருந்தா பார்ட் 1ல இலகுவா ஆன்சர் பண்ணலாம். முதலாவது பாருங்க, உரிமையாளர் முதலீட்டாளர். எப்படி நோட்ஸ் வரும்? முதலீட்டுக்கு ஏற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா? நாங்க முதலீடு செய்யறோம், அதற்கு திருப்திகரமான அனுகூலம் லாபம் கிடைக்குதா? ரெண்டாவது மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா? முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா? எனவே முதலாவதுக்கு எப்படி போடுறது? முதலீடு அல்லது லாபம், முதலீடு அல்லது லாபம். இப்படி உங்களுக்கு வேட்ல வந்தா அது உரிமையாளர் முதலீட்டாளர் தொடர்பான தகவல். இதான் ஷார்ட் நோட்ஸ்.
முதலீட்டுக்கு ஏற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா? அப்ப முதலீடு லாபம் வந்தா உரிமையாளர். அடுத்து இரண்டாவது முகாமையாளர். திட்டங்கள் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா, எதிர்கால அபிவிருத்திக்கு தேவையான திட்டங்கள் தீர்மானங்கள் எவை? எனவே முகாமையாளருக்கு போட்டுக்கொள்வோம். திட்டங்கள் தீர்மானங்கள். திட்டம் தீர்மானம். அடுத்து வாடிக்கையாளர். குறைந்த விலையில தரமான பொருட்கள் சேவைகள் விநியோகம் செய்யப்படுகின்றதா? இரண்டாவது பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுதா? எனவே ஷோட்டா போட்டுக்கொள்வோம். பொருட்கள் சேவைகள். அடுத்தது பொறுப்பு உத்தரவாதம். ஒண்ணு பொருட்கள் சேவைகள் வரணும் அல்லது பொறுப்பு உத்தரவாதம் வரணும். அந்த ரெண்டு நோட்ஸும் வாடிக்கையாளர் தொடர்பானது. எனவே முதலீடு லாபம்டா உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர், திட்டம் தீர்மானம்டா முகாமையாளர், பொருட்கள் சேவைகள் அல்லது பொறுப்பு உத்தரவாதம்டா வாடிக்கையாளர். அடுத்த நாலாவது ஊழியர். ஊழியருக்கு ரெண்டு விஷயமே, தொழில் பாதுகாப்பு, சம்பள அதிகரிப்பு. அது ஷோட்டா போடுவோம். அதே விஷயம் சம்பளம் தொடர்பா சொன்னா ஊழியர், அடுத்தது தொழில் பாதுகாப்பு சொன்னா ஊழியர். இதுல மாற்றம் இல்லை. அடுத்தது அரசு தொடர்பானது. அரசுல என்ன வரும்? அரசுல பிரதானமா வாரது ஞாபகம் வரி தொடர்பானது. ஒரு நிறுவனமா இருக்கலாம் அல்லது தனிநபரா இருக்கலாம், அவங்க உழைக்கிற வருமானங்களுக்கு ஏற்ப கட்டாயம் வரி செலுத்தணும். எனவே உரியவாறு நிறுவனங்களுக்கு வரி செலுத்தப்படுதா? முதலாவது வரி உரியவாறு செலுத்தப்படுதா? இரண்டாவது அந்த வரி தொடர்பான ஆவணங்கள் உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுதா? முதலாவது வரி செலுத்தப்படுதா, இரண்டாவது வரி செலுத்துவதற்கான ஆவணம் வழங்கப்படுதா? எனவே அரசுக்கு என்ன வரும்? வரி மற்றும் வரி தொடர்பான ஆவணம். வரி மற்றும் வரி தொடர்பான ஆவணம். அடுத்த இறுதியா பாருங்க, கடன் வழங்கினோர், கடன் கொடுத்தோர். இதுல ரெண்டு விஷயமே, வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ளல், மேலும் கடன் வழங்குதல். ஒரு கடன் வழங்கிப்பாங்க, அந்த வழங்கின கடனை திருப்பி பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது மேலும் கடன் வழங்குதல், அதை அப்படியே போட்டுக்கொள்ளும். வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ளல், கடனை மீள பெறல், மேலும் கடன் வழங்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கறை செலுத்தும் தரப்பினர் தகவல் கட்டாயம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு வரும். நீங்க முழுமையா நோட்ஸ் பாடமாக தேவையில்லை, இந்த ஷோர்ட் நோட்ஸ் பாடமாக இருந்தா போதும். உரிமையாளர், முதலீட்டாளர், முகாமையாளர், வாடிக்கையாளர், ஊழியர், அரசு, கடன் வழங்கினர், கடன் கொடுத்தோர். அப்ப உரிமையாளர்னா முதலீடு லாபம்னு வரணும், முகாமையாளர்னா திட்டம் தீர்மானம்னு வரணும், வாடிக்கையாளர்னா பொருட்கள் சேவைகள் அல்லது பொறுப்பு உத்தரவாதம்னு வரணும், ஊழியர்னா சம்பள அதிகரிப்பு, தொழில் பாதுகாப்புன்னு வரணும், அரசுனா வரி அல்லது வரி தொடர்பான ஆவணம், கடன் வழங்கினர், கடன் கொடுத்தோர்னா கடனை மீள பெறல், மேலும் கடன் வழங்கல். இதை குயிக்கா எழுதிட்டு கிளியர்னா போடுங்க, ஆன்சருக்கு போகும். உங்களுக்கு நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஒயிட் போர்டில் எழுத நீங்களும் எழுதிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு நான் அந்த விளக்கம் முடிஞ்சு டைம் தரும்னு எழுதுங்கண்டு. அப்போ குயிக்கா எழுதி முடிச்சுட்டு செக்ல போட்டீங்கன்னா வேகமா விளக்கமா பார்த்துட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம் படிச்சது கிளியர் எழுதிட்டீங்கன்னா போடுங்க, அடுத்த கேள்வி போகும். அந்த ஆன்சருக்கு போயிட்டு அடுத்த கேள்வி போகும். ஓகே, இப்ப நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. பின் வருவனவற்றுள் எது முகாமையாளர் தொடர்பான தகவல்? முகாமையாளர் பார்த்தாலே இனிமே நமக்கு ஞாபகம் வரணும் திட்டம் தீர்மானம். வேற ஒண்ணும் யோசிக்க கூடாது, என்ன தகவல் கூட யோசிக்க கூடாது. யார்ட்ட நாங்க இலகுவா படிச்சுட்டோம். முகாமையாளர் வந்தா என்னன்னு வரும்? திட்டம் தீர்மானம் வரணும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? நான் சொல்லி தந்த மாதிரி பாருங்க, அதே நோட்ஸ் வந்தீங்க அந்த பேப்பர். முகாமையாளர்னா திட்டம் தீர்மானம், திட்டம் தீர்மானம் ஏதாவது வந்தீங்க பாருங்க. வெரி குட். நாலாவது, எதிர்கால அபிவிருத்திக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் திட்டங்கள் எவை? எனவே முகாமையாளர்னா திட்டம் தீர்மானம். எனவே போட்டுக்கோங்க பக்கத்துல ஆன்சர் நாலாவது. முதல் ரெண்டு கேள்வி முழுமையா முடிஞ்சு. கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு தொடர்பாக பார்த்தோம்.
அடுத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர் தகவல் பார்த்தோம். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வியை பாருங்க. பின் வருவனவற்றுள் நிதி கணக்கீட்டு செயன்முறையாக கருதப்படும் கணக்கீட்டு செயன்முறை அது தெளிவா சொல்லித்தாரேன். உங்களுக்கு முதலாவது பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி எடுத்து ஃபுல்லா சொல்லி தருவேன். இப்ப அடுத்த பேப்பர் செய்யும் போது கணக்கீடு தொடர்பா வந்தா எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. விஷயத்தை ஒரு திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு குயிக் ஆன்சருக்கு போவேன். சரியா? இப்ப பேப்பர் செய்யும் போது தான் அது தொடர்பான முழுமையான நோட்ஸ் எழுதுவோம். ஏன்டா எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். அடுத்தடுத்த பேப்பர்ல வேகமா செஞ்சுட்டு போவேன். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போவோம். பின் வருவனவற்றுள் நிதி கணக்கீட்டின் செயன்முறையாக கருதப்படும். எனவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல அடுத்த டேம் பேப்பர்ல கட்டாயம் இந்த கேள்வி வரும். கணக்கீட்டு செயல்முறையை தொடர்பு படுது. கணக்கீட்டு செயல்முறை, நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை. அது தெளிவா பார்ப்போம். எனவே போட்டுக்கோங்க. கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு பிரிச்சுக்கோங்க. முழுமையா சொல்லிதான். கணக்கீட்டு செயல்முறை, நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். இது முதலாவது பேப்பர் தானே. இது முடிச்சுட்டு இன்னொரு பேப்பர் செய்யும் போது அடுத்த பேப்பர் செய்யும் போது உங்களோட யூஸ்ஃபுல் விளங்கும். பேப்பர் கிளாஸ்ல யூஸ்ஃபுல் விளங்கும். சரியா? சரி, முதலாவது பார்ப்போம். முதலாவது கணக்கீட்டு செயல்முறைண்டா பொதுவா எல்லாரும் இலகுவா சொல்லுவீங்க. அக்கௌண்ட்ஸ் படிச்சு எல்லாம் சொல்லுவீங்க. கணக்கீட்டு செயல்முறை முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். இரண்டாவது மூல ஆவணம் தயாரிக்கப்படுதல். மூன்றாவது மூலையீடுகளில் பதிவு செய்தல். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூல ஆவணம் தயாரித்தல், மூலையீடுகளில் பதிவு செய்தல். அடுத்தது பொது பேரேட்டுக்கு மாற்றுதல். பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல். கூட்டினாங்க இறுதி மீதி வந்ததை கண்டுபிடிப்போம். அதான் சமப்படுத்துதல். அடுத்தது பரீட்சை மீதி தயாரித்தல். அடுத்து நாங்க என்ன செய்வோம்? நிதி கூற்றுகள் தயாரிப்போம். நிதி கூற்றுகள் இது எல்லாம் தான் அவ்வளவு டீச்சர் கைட்ல போடப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலாவணம் தயாரித்தல், மூலையீடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல், பரீட்சை மீது தயாரித்தல், நிதி கூற்றுகள் தயாரித்தல். நாங்க ஏன் நிதி கூற்றுகள் தயாரிப்போம்? பேசிக் தெரியும். கணக்கீடுன்னு சொன்னாலே அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தகவல் வழங்கணும். அப்ப இறுதி விஷயம் என்ன? இந்த நிதி கூற்றுகள் தயாரிக்கிறப்பதான நோக்கம் என்ன? தகவல் வழங்குதல். அப்ப இறுதியா தகவல் வழங்குதலே மேலதிகமா போட்டு கொள்ளலாம். இப்ப கணக்கீட்டு செயல்முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலாவணம் தயாரித்தல், மூலையீடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல், பரீட்சை மீது தயாரித்தல், நிதி கூற்றுகள் தயாரித்தல். இப்ப இதே விஷயம்தான் நிதி கணக்கீடுலையும் சொல்லப்படுது. கணக்கீடும் நிதி கணக்கீடும் பொதுவா ஒரே விஷயம். ஆனா நிதி கணக்கீட்டுல அந்த மொழிநடை வந்து டிஃப்ரெண்டா சொல்லப்படுது. அது மட்டும்தான் வித்தியாசம். எல்லாரும் கணக்கீடு தொடர்பா கேட்டா இலகுவா சொல்லுவீங்க, குயிக்கா ஓர்டரா சொல்லுவீங்க, இதுதான் கணக்கீடு செயல்முறை. ஆனா நிதி கணக்கீட்டு செயல்முறை கேட்டா கொஞ்சம் யோசிப்பீங்க. அதற்கு என்ன காரணம்டா அந்த மொழிநடை பிரச்சனை. எனவே நிதி கணக்கீட்டு செயல்முறையை கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கோங்க. நோட்ஸ் விஷயம் தானே, விளங்கி படிக்கணும். அடுத்தது பாடமாக்கி வச்சுக்கொண்டா தான் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்ப நிதி கணக்கீட்டு செயல்முறை எழுதிக்கோங்க. இனம் காணுதலும் அளவீடு செய்தலும். இனம் காணல், அளவீடு செய்தல். இரண்டாவது பதிவு செய்தல். மூன்றாவது வகைப்படுத்தல். முதலாவது இனம் காணுதல், அளவீடு செய்தல். இரண்டாவது பதிவு செய்தல். மூன்றாவது வகைப்படுத்தல். நான்காவது பொழிப்பாக்கல். அடுத்த இறுதி பகுப்பாய்வு செய்தல். இந்த மேல சொல்லப்பட்ட விஷயம் தாமா நிதி கணக்கீட்டு செயல்முறையும் வரும். இனம் காணுதல், அளவீடு செய்தல் என்ன? மூல ஆவணம் தயாரித்தல். அந்த கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணத்தை தான் நாங்க சொல்றோம் இனங்காணுதல், அளவீடு செய்தல். அடுத்து பதிவு செய்தல்னா மூலடிகள் பதிவு செய்யறத பதிவு செய்தல்னு சொல்றோம். வகைப்படுத்தல்னா ஒவ்வொரு கணக்கு வகைகளை வகைப்படுத்துவோம். சொத்துக்களா, பொறுப்புகளா, உரிமையா, வருமானமா, செலவாண்டு. அதான் பொது பேரேட்டுக்கு மாற்றுதல்ல நாங்க வகைப்படுத்தல்னு சொல்றோம். அடுத்து பொழிப்பாக்கல்னா சமப்படுத்துதல். சரியா? அடுத்தது பகுப்பாய்வு செய்தல். பரீட்சை தயாரித்தல், நிதி கூற்று தயாரித்தல், பகுப்பாய்வு செய்தல்.
கட்டாயம் நிதி கணக்கீடு செயல்முறை தொடர்பா எக்ஸாமுக்கு வரும். இது முக்கியமா படிச்சு வச்சுக்கோ. அடுத்தது முகாமை கணக்கீட்டு செயல்முறையில மூணு விஷயம் தான் இருக்கு. ஆனா நிறைய ஆக்க அதை கவனத்துல எடுக்கிறேன். அது தேவையில்லை, சின்ன விஷயம் தானே, எக்ஸாமுக்கு வராதுன்னு நினைக்கிறது. ஆனா கட்டாயம் நாங்க எது கவனத்துல எடுக்க மாட்டோமோ, எது சின்னதுன்னு நினைக்கிறோமோ அதான் எக்ஸாமுக்கு போடப்படும். நீங்க ஓஎல் எக்ஸாம் செஞ்சுப்பீங்க, 10ஆம் ஆண்டே செஞ்சுப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்க எது தேவையில்லைன்னு விடுறோமோ அதான் எக்ஸாமுக்கு வரும். எனவே முகாமை கணக்கீட்டு செயல்முறை சில சந்தர்ப்பங்கள்ல கேட்கப்படலாம். அந்த டைம்ல நாங்க யோசிச்சு பார்ப்போம் என்ன செயல்முறை, அது ஐடியாவுக்கு வராது. ஏன் வராது? நாங்க ஃபுல்லா படிக்கிறது கணக்கீட்டு செயல்முறையும் நிதி கணக்கீட்டு செயல்முறையும், முகாமை கணக்கீட்டு செயல்முறையும் விட்டுருவோம். எனவே ஆன்சர் ஞாபகம் வராது. எனவே முகாமை கணக்கீட்டு செயல்முறையும் தெளிவா படிச்சுட்டு போங்க. மூன்று விஷயம் தான் இது. முதலாவது திட்டமிடல். முதலாவது பிளானிங், திட்டமிடல். இரண்டாவது வரவு செலவு திட்டம் தயாரித்தல். வரவு செலவு திட்டம் தயாரித்தல். வரவு செலவு திட்டம் சொல்றது பாதி பின்னுக்கு நாங்க படிப்போம். இப்ப நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, என்ன விஷயம்னு மட்டும் பாருங்க, அதுக்கு விளக்கங்களை பின்னுக்கு படிப்பீங்க. அடுத்தது கிரயங்களை கட்டுப்படுத்தல். மூன்றாவது கட்டுப்படுத்தல். பிரக்கெட்ல போடுங்க, கிரயங்களை கட்டுப்படுத்தல். திட்டமிடல், வரவு செலவு திட்டம் தயாரித்தல், பாதீடு என்று சொல்லுவோம். அடுத்து கட்டுப்படுத்தல், கிரயங்களை கட்டுப்படுத்தல். இவ்வளவுதான் செயல்முறை தொடர்பானது. இதுல கணக்கீட்டு செயல்முறை நார்மலா தெரியும். அப்ப நாங்க முக்கியமா படிச்சு வச்சுக்கணும் என்ன, நிதி கணக்கீட்டு செயல்முறையும் முகாமை கணக்கீட்டு செயல்முறை. இது கிளியர்னா போடுங்க, ஆன்சருக்கு போகும். நான் சொல்லித்தர மெத்தட்ல ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அப்படியே ஸ்கீமா ஃபுல்லா எழுதிட்டு வரணும். அப்போ ஒரு பேப்பர் செய்யும் போது இந்த கிளாஸ் முடியும் போது நீங்களே விளங்கிக் கொள்வீங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா நாங்கள் எவ்வளவோ படிச்சுக்கிறோம், ஃபுல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குதா, ஒரு பேப்பர் செய்யக்கூடிய நம்பிக்கை வந்துக்குதா, அதை நீங்க கிளாஸ் முடிய சொல்லிக்கோ. நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா இலகுவா இந்த ஷார்ட் கட் மெத்தட்லயே ரிசல்ட் எடுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இது கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் நிதி கணக்கீட்டின் செயல்முறையாக கருதப்படும். எத்தனாவது ஆன்சர்? நிதி கணக்கீட்டு செயல்முறை. அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இனம பிழை விட மாட்டோம். இனம் காணுதல், அளவீடு செய்தல், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல். இப்படி வேகமா சொல்லணும். அப்ப இதுல பார்க்க போறோம் இனம் காணுதல், அளவீடு செய்தல் முதலாவது. ஓகே, மூன்றாவதுக்கு ஆன்சர் சரி, மார்க்ஸ் வந்துடும். போட்டுக்கோங்க, பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. முதலாவது முதல் மூன்று கேள்வி ஓகே. அடுத்த கேள்வி போவோம், நான்காவது. ஓகே, செட்ல போட்டுக்கோங்க. நீங்க புதுசு தானே, உங்களோட புது குரூப் கிளாஸ் தானே. இந்த படிச்சு தர மெத்தட் ஓகேயா, இப்படி ஃபுல்லா விளக்கமா செய்யறது ஓகேயா, எல்லாருக்கும் தெளிவா கிளியரா விளங்குதா, இந்த மெத்தட்ல தொடர்ச்சியா கொண்டு போவியா? அப்படி இல்லை எனக்கு எல்லா சிலபஸும் தெரியும், எனக்கு வேகமா சொல்லித்தாங்கன்னா ஆன்சரை மட்டும் சொல்லி தருவேன். என்ன செய்வோம்? செட்ல போடு. ஓகே, வெரி குட். இந்த மெத்தட் எல்லாருக்கும் ஓகேயா? இப்படி ஒரு கேள்வியா ஃபுல்லா விளக்கமா செஞ்சுட்டு போறது. இப்போ ஏழு பேப்பர் கிளாஸ் இப்படிதான் செய்யறது. இப்போ நீ குரூப் கிளாஸ் தானே, உங்களுக்கு இந்த மெத்தட் ஓகேன்னா இதே மெத்தட்ல முழுமையா செஞ்சுட்டு போகும். செட்ல குயிக்கா போட்டுக்கணும் எல்லாம். சரி, ஓகேமா, வெரி குட். அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்த கேள்வியை பாருங்க, நான்காவது கேள்வி. இப்போ பாருங்க, கிளாஸ் வந்து 9:30 ஸ்டார்ட் பண்ணோம்.
அப்போ 1 மணி தேலம் ஆயிட்டு எத்தனை கேள்வி பாத்துக்கிறோம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. இத்தனை மணி தேலத்துக்கு இத்தனை கேள்வி செய்யணும்னு கட்டாயம் இல்லை. நாங்க அந்த கிளாஸ்ல ஒரு கேள்வி பார்த்தாலும் அடுத்த பேப்பருக்கு ஒரு டவுட்டும் வராம கிளியரா படிக்கிறோமா, அதுதான் ஏ லெவலுக்கு முக்கியம். சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்தா நான் அது முழுமையா செஞ்சு முடிப்பேன். அது ஒரு கிளாஸா போகலாம், 2 கிளாஸா போகலாம், அது யோசிக்க தேவையில்லை. பூரணமா படிச்சுட்டு போகும். சரியா? ஓகே. உங்களுக்கு பார்ட் 2 கிளாஸ்ல நீங்க சொல்ற விஷயம் நான் படித்து தருவேன், அது பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு ஏ எடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி தருவேன். முழுமையா கிளாஸ் தொடர்ச்சியா போட்டு சொல்லி தருவேன். சரியா? நீங்க சொல்ற மாதிரி நமக்கு ஏன் படிச்சா ஓகே, சுவரா ஏ வரும். அடுத்த கேள்வி போவோம். 4வது கேள்வியை பாருங்க. கணக்கீட்டு சூழல் தொடர்பான கேள்வி. அதை வேகமா பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது பொருளாதார அரசியல் காரணி? ஓகே. இப்ப 4வது கேள்வியும் உங்களுக்கு தேர்ச்சி 1ல தான் போடப்பட்டீங்க. கணக்கீட்டின் அறிமுகத்துக்குள்ளதான் எல்லாம் வரும். கணக்கீடு வரும், கணக்கீட்டின் வகை, அடுத்து கணக்கீட்டு வேறுபாடு, அதை பண்புகளை வேறுபடுத்தும். அடுத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர், அதற்கான தகவல் அல்லது காரணம், அடுத்து கணக்கீட்டு சூழல், இதெல்லாம் தேர்ச்சி 1க்குள்ள தான் வரும். அடுத்த கேள்வியும் 1வது தேர்ச்சியில தான் போடப்படுது. கணக்கீட்டு சூழல் தெளிவா பார்ப்போம். நீங்க பிசினஸ்ல படிக்கிற கணக்கு வணிக சூழல், அடுத்தது அக்கௌண்ட்ஸ்ல கணக்கீட்டு சூழல்னு படிப்பீங்க. அது ரெண்டுலயும் சூழல்ற பேர் ஒண்ணுதான். அரசியல் பொருளாதார சூழல், சட்ட சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல், இதெல்லாம் ஒரே விஷயம்தான். ஆனா அதுக்குள்ள வர கூறுகள் டிஃப்ரெண்டா இருக்கும். எனவே நீங்க பிசினஸ்ல படிக்கிற சூழல் அதற்கான கூறு அல்லது மாறிகளை தனியா படிச்சுக்கொள்ளணும். அக்கௌண்ட்ஸ்ல படிக்கிற சூழல் அதற்கான கூறுகளை தனியா படிச்சுக்கொள்ளணும். அது ரெண்டையும் ஒன்னா படிக்கிறது இல்லை. சரியா? இதுல குழப்பிக்கொள்ள வேணாம். நிறைய பேர் சொல்லுவாங்க 2ல 1 தானே, எல்லாம் ஒரே விஷயம் தான், அப்ப எக்ஸாமுக்கு அதே தான் வரும். அதே தான் வரும், ஆனா சில சில விஷயங்கள் வேறுபாடு இருக்கிறதால நீங்க பிசினஸ்ல படிக்கிறத தனியாகவும் அக்கௌண்ட்ஸ்ல படிக்கிறத தனியாகவும் வச்சுக்கோங்க. 1வது கணக்கீட்டு சூழல். மொத்தம் எத்தனை கணக்கீட்டு சூழல்? மொத்தம் 5 கணக்கீட்டு சூழல். 1வது அரசியல் பொருளாதார சூழல். ஒரு பிசினஸ்ல அரசியல் சூழல் பொருளாதார சூழல் தனித்தனியே, ஆனா அக்கௌண்ட்ஸ்ல ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போடப்படிக்கு அரசியல் பொருளாதார சூழல். 2வது சட்ட சூழல். 3வது சமூக கலாச்சார சூழல். 4வது தொழில்நுட்ப சூழல். 5வது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். மொத்தம் 5 கணக்கீட்டு சூழலைக்கு இதற்கான மாறிகள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ பார்ட் 1ல ஒண்ணு சூழலை தந்து மாறிகளை கேட்பான், அப்படி இல்லையா மாறிகளை தந்து என்ன கணக்கீட்டு சூழல்னு கேட்பான். அது பல்தேர்வு வினா எம்சிக்யூலையும் வரும், பின்னுக்கு நாங்க செய்யக்கூடிய எழுதுறதுக்கும் வரும். எனவே கணக்கீட்டு சூழல் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 1வது பார்ப்போம், அரசியல் பொருளாதார சூழல்கள் என்னெல்லாம் வரும். அரசியல் பொருளாதார சூழல், நாணய மாற்று விகிதம். அரசியல் பொருளாதார சூழல்கள் வரக்கூடியதை பாருங்க. நாணய மாற்று விகிதம், அரச கொள்கை, வரி கொள்கை, பொது விலை மட்டம், சம்பள, இந்த பொது விலை மட்டம், அடுத்து அரச கொள்கைக்குள்ள 2 வரும், வட்டி வீதம், சம்பள தீர்மானம், அடுத்து சந்தை நிலைமை. அப்ப என்னெல்லாம் வரும்? நாணய மாற்று வீதம், அரச கொள்கை, வரி கொள்கை, பொது விலை மட்டம், சந்தை நிலைமை. சந்தை நிலைமைக்குள்ள வர்றது நிதி மற்றும் மூலதனம். எனவே வேகமா பார்த்துக்கொள்வோம். அரசியல் பொருளாதார சூழலுக்குள்ள நாணய மாற்று, பொது விலை மட்டம், அரச கொள்கை, வரி கொள்கை, சந்தை நிலைமை. சந்தை நிலைமைக்குள்ள 2 வரும், நிதி மற்றும் மூலதனம். வரி கொள்கைக்குள்ள சம்பள தீர்மானம், வட்டி வீதம், அது 2 வரும். அப்ப அரசியல் பொருளாதார சூழல் 5 கூறுகள் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாணய மாற்று வீதம், பொது விலை மட்டம், அரச கொள்கை, வரி கொள்கைக்குள்ள 2, சம்பள தீர்மானம், வட்டி வீதம், சந்தை நிலைமைக்குள்ள நிதி அல்லது மூலதனம். உங்களுக்கு சம்பள தீர்மான வட்டி வீதத்தை போட்டும் கேட்கலாம், என்ன சூழல், அப்படி இல்லையா வரி கொள்கையை போட்டும் கேட்கலாம், என்ன சூழல். அடுத்து 2வது சட்டச்சூழல். சட்டச்சூழல்னா உங்களுக்கு சட்டம் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய அனைத்தும் சட்டச்சூழல். ஒரு தனியுடைமை வணிகத்துல
1918 ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். பிசினஸ்ல படிச்சிருப்பீங்க அதே விஷயம் தான் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்ப 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம் இது ஒரு சட்ட சூழல். அடுத்து பங்குடைமை பின்னுக்கு படிப்போம். தேர்ச்சி 10. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அடுத்து கம்பெனிக்கு வரும். தேர்ச்சி 12. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். அடுத்தது கணக்கீட்டு நியம சட்டம். தேர்ச்சி 11ல வரும். 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வுகள் நியம சட்டம். அடுத்தது உள்நாட்டு இறைவரி சட்டம். கணக்கீட்டுடன் தொடர்புடைய தீர்ப்புகளும் வழக்குகளும். இது எல்லாத்தையும் நாங்க சட்டச்சூழல்னு சொல்லுவோம். இப்ப சட்டச்சூழல்னா இலகுவானது. சட்டம் தொடர்பா சொன்னா சட்டச்சூழலை ஆன்சர் பண்ணணும். அது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். 1918 6ஆம் இலக்க தனியுரிமை சட்டம். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். தனியுடைமை சட்டம், பங்குடைமை சட்டம், கம்பெனி சட்டம். அடுத்தது 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். உள்நாட்டு இறைவரி சட்டம். கணக்கீட்டுடன் தொடர்புடைய வழக்குகளும் தீர்ப்புகளும் இதெல்லாம் சட்டச்சூழல். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். சமூக கலாச்சார சூழல். சமூக கலாச்சார சூழல் தான் ஈக்கிறதுலே மிக இலகுவான சூழல். ஒரு தனிநபர் தொடர்பானது. இப்ப நம்மட வாழ்க்கையோடு தொடர்பானது. அப்ப தனிநபர நடை உடை பாவனை, வாழ்க்கை போக்கு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், ஒழுக்க விழுமியம், பால் வேறுபாடு, இது எல்லாத்தையும் சொல்லுவோம் சமூக கலாச்சார சூழல். அப்ப இது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். நடை உடை பாவனை, பால் வேறுபாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், குடிப்பரம்பல், எல்லாத்தையும் சொல்லுவோம் சமூக கலாச்சார சூழல். அடுத்தது போவோம் தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல்ல 4 விஷயம் நீங்கி இது எக்ஸாமுக்கு வரக்கூடியது. தொழில்நுட்ப சூழல் முதலாவது கணனி தொழில்நுட்பம். கணனி தொழில்நுட்பம். இரண்டாவது தொடர்பாடல் தொழில்நுட்பம். கணனி தொழில்நுட்பம், தொடர்பாடல் தொழில்நுட்பம். தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். கணனி தொழில்நுட்பம், தொடர்பாடல் தொழில்நுட்பம். அடுத்தது நவீன தொழில்நுட்பம். அடுத்தது புதிய உபகரணங்களின் பயன்பாடு. கணனி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், தகவல் அல்லது தொடர்பாடல் தொழில்நுட்பம், புதிய உபகரணங்களின் பயன்பாடு. இதனாலும் தொழில்நுட்ப சூழல். அடுத்தது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். இதுக்குள்ள 3 விஷயம். முதலாவது கணக்கீட்டு நியமங்கள். இரண்டாவது கணக்கீட்டு நுட்ப முறைகள். மூன்றாவது கணக்கீட்டுடன் தொடர்புடைய தொழில்சார் நிறுவனம். ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். கணக்கீட்டுடன் தொடர்புடைய தொழில்சார் நிறுவனம். சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். IIT, CA, ACCA, சிமா இது எல்லாத்தையும் சொல்லுவோம் கணக்கீட்டுடன் தொடர்புடைய தொழில்சார் நிறுவனம். இது மூன்றும் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள வரும். இது டீச்சர் கைட்ல போடப்பட்டது. இதற்கு மேலதிகமா ஒரு 2 விஷயம் சேர்த்துக் கொள்ளலாம். கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் மற்றும் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். 9ஆம் பேப்பர்ல போடப்பட்டுச்சு. அதையும் சேர்த்து படிச்சு கொள்வோம். சரியா? திருப்பி ஒருக்கா முடிச்சு கொள்றேன். அரசியல் பொருளாதார சூழலுக்குள்ள நாணய மாற்று வீதம், பொது விலை மட்டம், அரசு கொள்கை, வரி கொள்கை, சந்தை நிலைமை. சட்டச்சூழல்னா தனியுடைமை சட்டம், பங்குடைமை சட்டம், கம்பெனி சட்டம், கணக்கீட்டு கணக்காய்வு நியமன சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம், கணக்கீட்டு தொடர்புடைய வழக்குகளும் தீர்ப்புகளும். அடுத்தது சமூக கலாச்சார சூழல், நடை உடை பாவனை, பழக்க வழக்கம், குடிப்பரம்பல், கலாச்சாரம், ஒழுக்க விழுமியம் எல்லாம் வரும். தொழில்நுட்ப சூழல், கணினி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், புதிய உபகரணங்கள் பயன்பாடு, தகவல் தொழில்நுட்பம். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள கணக்கு நியமம், கணக்கு நுட்ப முறை, கணக்கீட்டு தொடர்புடைய தொழில்சார் நிறுவனம், அதோடு சேர்த்து கணக்கீட்டு எண்ணக்கரும், கணக்கீட்டு எண்ணக்கு சட்டம். இது எல்லாத்தையும் சொல்லுவோம் கணக்கீட்டு சூழல். இதை தெளிவா படிச்சு கொள்ளணும். எக்ஸாமுக்கு வரும். குயிக்கா நோட் பண்ணிட்டு செட்ல போடுங்க. ஆன்சருக்கு போகும்.
ஓகே, இப்போ ஆன்சர் போவோம், நீங்களே சொல்லிக்கோங்க. 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது பொருளாதார அரசியல் காரணி ஆகும்? எத்தனாவது சொல்லுங்க பாப்போம். பொருளாதார அரசியல் காரணின்னா முதலாம் ஞாபகம் வரணும், நாணய மாற்று வீதம், பொது விலை மாற்றம், அரச கொள்கை, வரி கொள்கை, சந்தை நிலவரம். அல்லது வட்டி வீதம் சம்பள தீர்மானம் தருவான், அல்லது நிதி அல்லது மூலதனம் தருவான். எத்தனாவது தான் சார்? உள்நாட்டு இறைவரி சட்டம், சட்டம்னா சட்டச்சூழல், கணக்கெட்டு தொடர்புடைய வழக்கு தீர்ப்பு சட்டச்சூழல், கணக்காய்வு நியமன சட்டம் சட்டச்சூழல், கம்பெனி சட்டம் சட்டச்சூழல், வரி கொள்கை. அது மட்டும்தான் ஆன்சர். எனவே பக்கத்துல போட்டுக்கோங்க 2வது, பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க 2வது. 1 தொடக்கம் 4 ஃபுல்லா தெளிவா கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்து 5வது வினாக்கு போவோம். 1 தொடக்கம் 4 எல்லாரும் கிளியரா? ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வியை போவோம். 5வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது நிதிசார் தகவலாக கருதப்படும்? பின்வருவனவற்றுள் எது நிதிசார் தகவலாக கருதப்படும்? அப்ப ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், நிதி கணக்கீடு முகாமை கணக்கிட்ட வகைப்படுத்தி எதுல நிதிசார் தகவல் வரும், எதுல நிதிசாரா தகவல் வரும் சொல்லித்தாங்க. இப்ப நாங்க பார்ப்போம் நிதிசார் தகவல் நிதிசாரா தகவலை பார்ப்போம். நாங்க எக்ஸாம்ல ஒரு மார்க்கும் இழக்கக்கூடாது, சரியா? பூரணமா மார்க்ஸ் எடுக்கணும்னா தெளிவா படிச்சுக்கொள்ளணும். ஒரு விஷயம் மூடாம தெளிவா படிச்சுக்கொள்ளணும் விளக்கமா. கேள்வி நம்பரை போட்டுக்கோங்க. 5வது 2ஆ பிரிச்சுக்கோங்க, நிதிசார் மற்றும் நிதிசாரா தகவல். தகவலை 2ஆ பிரிப்போம். தகவலை பல முறையில வகைப்படுத்தலாம். இங்க நாங்க 2ஆ பார்ப்போம். முதலாவது நிதிசார் தகவல், 2வது நிதிசாரா தகவல். போட்டுக்கோங்க. தகவலை 2ஆ பிரிப்போம், நிதிசார் தகவல், நிதிசாரா தகவல். நிதிசார் தகவல் சொல்றது பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் சொல்லுவோம் நிதிசார் தகவல். ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால் அளவிடக்கூடியதா இருந்தா அது நிதிசார் தகவல். சரி, ஓகே. இது 6வது கேள்வி. சரி, 6வது கேள்வி, அதுல நிதிசார் தகவல் தொடர்பாக தான் உங்களுக்கு கேட்கப்பட்டு நாங்க 2ஐயும் பார்ப்போம், அடுத்த பேப்பருக்கு தேவையே, அதனால விளக்கமா பார்ப்போம். முதலாவது நிதிசார் தகவல்டா ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளானவை பணத்தினால் அளவிடக்கூடியதா இருந்தா அது நிதிசார் தகவல். பணத்தினால் அளவிட முடியாததா இருந்தா அது நிதிசாரா தகவல். எனவே முதலாவது எழுதிக்கோங்க, நிதிசார் தகவலுக்கு கீழே எழுதிக்கோங்க, நிதிசார் தகவலுக்கு கீழே பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிசார் தகவலாகும். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிசார் தகவலாகும். ஷோர்ட்டா போட்டுக்கோங்க, நமக்கு ஃபுல்லா வரைவிலக்கணம் தேவையில்லை, விலையும் கொள்ளணும் கான்செப்ட். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிசார் தகவலாகும். அப்ப நிதிசார் தகவல்னா என்ன? இங்க வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளும் பண பெறுமதியா இருந்தா அது நிதிசார் தகவல். நிதினா என்ன? பணம். எனவே பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிசார் தகவலாகும். 2வது நிதிசாரா தகவலை போட்டுக்கோங்க. 2வது நிதிசாரா தகவல். அது எப்படி வரும்? இதற்கு எதிராக வரும். பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிசாரா தகவல். கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் பணத்தினால் அளவிட முடியாதா இருந்தா அது நிதிசாரா தகவல். என்ன போட்டுக்கோங்க, பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் என்னது? நிதிசாரா தகவல். பணப்பெறுமதி இல்லாத கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை சொல்லுவோம் நிதிசாரா தகவல். அப்ப முதலாவது நிதிசார் தகவல்டா பணத்தினால் அளவிடக்கூடியது, நிதிசாரா தகவல்டா பணத்தினால் அளவிட முடியாது. உதாரணம் எப்படி வரும்? முதலாவது பணத்தினால் அளவிடக்கூடியதா ஈக்கணும், பணப்பெறுமதி ஈக்கணும். எனவே 10,000 பெறுமதியான இருப்புக்கள் கொள்வனவு செய்யப்பட்டது, இது ஒரு நிதிசார் தகவல், பணப்பெறுமதி. 2வது ரூபாய் 5,000
வாடகை செலுத்தப்பட்டது பணப்பெறுமதிக்கு. இது ரெண்டும் நிதிசார் தகவலுக்கான உதாரணம். பணப்பெறுமதி ஈக்கணும், ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுல ஈக்கணும், அது நிதிசாரா தகவல். ரெண்டாவது நிதிசாரா தகவல், உங்க பணப்பெறுமதி ஈக்க கூடாது. அப்ப எப்படி வரும்? இருப்புக்கள் அழிவடைதல். அடுத்தது நிறுவனத்தில் சிறந்த வேலை சூழல் காணப்படுகிறது, இது நிதிசாரா தகவல். நிறுவனத்தில் சிறந்த வேலை சூழல் காணப்படுது, நிதிசாரா தகவல். முதலாவது இருப்பு அழிவடைதல், அது வராது. இருப்பு அழிவடைதல் தான் அது நிகழ்வுகளுக்குள்ள வரக்கூடியது. இருப்பு அழிவடைதல் நிகழ்வுக்குள்ள வரக்கூடியது, சரியா? நிதிசாரா தகவல்னா பணப்பெறுமதியை கூடாது. அப்ப நிறுவனத்தில் சிறந்த வேலை சூழல் காணப்படுது, இது ஒரு நிதிசாரா தகவல். குறிப்பிட்ட நிதியாண்டுல ஒரு நிதியாண்டுல 1000 உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட்டன, இது ஒரு நிதிசாரா தகவல். இங்க பெறுமதி இல்லை. இப்ப நிறுவனத்துல சிறந்த வேலை சூழல் காணப்படுது, நிறுவனத்துல காணப்படக்கூடிய ஊழியர்கள் சிறந்த திறமைகளை கொண்டனர், அடுத்து நிதியாண்டுல 1000 உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது, இதெல்லாம் நிதிசாரா தகவல். அங்க பணப்பெறுமதி இல்லை, சரியா? இவ்வளவுதான் ரெண்டுக்குமான விளக்கம். பணத்தினால் அளவிடக்கூடிய தகவலை நிதிசார தகவல், பணத்தினால் அளவிட முடியாத தகவலை நிதிசாரா தகவல். இங்க பெறுமதி சொல்லப்பட்ட ஒரு கொள்வனவோ விற்பனையோ வாடகையோ வருமானமோ எது சொன்னாலும் அது பணத்தினால் அளவிடக்கூடியதுக்கான உதாரணம். இங்க பெறுமதி இல்லாம சொல்லக்கூடியது நிதிசாரா தகவலுக்கான உதாரணம். இது எழுதினா கிளியர்ல போட்டுக்கோங்க, ஆன்சருக்கு போகும். அடுத்த விஷயம் இன்னொன்னு எழுதிக்கோங்க. அடுத்த விஷயம் ஒண்ணு எழுதிக்கோங்க. நிதிசாரா தகவல். இந்த நிதிசாரா தகவல்னு சொல்றது அது கீழே நோட் பண்ணிக்கோங்க. நிதிசார் தகவல் எப்பொழுதும் நிதி கணக்கீட்டுல மட்டும்தான் வரும். அப்ப கீழே ஒரு பாயிண்ட்ல போட்டுக்கோங்க, நிதி கணக்கீட்டில் மாத்திரம் பதிவு செய்யப்படும். நிதிசார் தகவலானது நிதி கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும். நிதிசாரா தகவல்ல போட்டுக்கோங்க, முகாமை கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும். நிதிசார் தகவல் சொல்றது நிதி கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும், நிதிசாரா தகவல் முகாமை கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும். ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. பின்வருவனவற்றுள் நிதிசார் தகவலாக கருதப்படும். சொல்லலாம் பாப்பா, எத்தனாவது ஆன்சர்? இப்ப சொல்லி தந்துட்டேன். அங்க பணப்பெறுமதி இருந்தா அது நிதிசார், பணப்பெறுமதி இல்லையா நிதிசாரா. அப்ப ஆறாவதுக்கு எத்தனாவது ஆன்சர்? ஓகே, எல்லாம் போட்டுக்கிறீங்க. முதலாவது ஆன்சர், வெரி குட். முதலாவதுல மட்டும்தான் பெறுமதி சொல்லப்பட்டிருக்குமா, காணி கட்டடத்தின் பெறுமதி தரப்பட்டிருக்கு. மத்ததுல பாருங்க, நிறுவனத்தில் காணப்படும் ஊழியர் எண்ணிக்கை, நிறுவனத்தில் குறித்த ஆண்டில் அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டன, ஒரு நிறுவனம் அன்பளிப்பு செய்தது, நிதியாண்டில் 2000 அலகு பொருட்கள் தீயால் அழிவடைந்தது. அப்ப மிச்ச நாளும் பெறுமதி சொல்லையில ஒரு நிகழ்வு தான் சொல்லப்பட்டிருக்கு, இருப்புகள் அழிவடைஞ்சிக்கு, பெறுமதியில். நிறுவனத்துல சிறந்த வேலை சூழல் காணப்படுது, அங்க பெறுமதி இல்லை. ஊழியர்கள் சிறந்த திறமைகளை கொண்டனர், அங்க பெறுமதி இல்லை. குறித்த நிதியாண்டுல இவ்வளவு பெறுமதியான பொருட்கள், பெறுமதி சொல்லையில இவ்வளவு பொருட்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிக்கு, நன்கொடை வழங்கப்பட்டி, அங்க பெறுமதி இல்லை. எனவே பெறுமதி சொல்லப்பட்டது முதலாவது மட்டும்தான். எனவே முதலாவது ஆன்சர். நோட்ஸ் கீழே போட்டுக்கோங்க, முதலாவது. அடுத்த கேள்வி போவோம். ஏழாவது உரிமையாண்மை தொடர்பானது. உரிமையாண்மை தொடர்பா இப்ப பூரணமா சொல்லி தர போறேன். உரிமையாண்மை மிக முக்கியமானது. பார்ட் 1 பார்ட் 2க்கு வரும். அடுத்தது போவோமா? எல்லாருக்கும் ஓகேயா? கிளாஸ் இன்ட்ரெஸ்டா போகுதா, போறீங்க? செட்ல போடுங்க. அடுத்தது போவோமா? ரெடியா?
சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஏழாவது கேள்வியில கேட்கப்பட்டது உரிமையாண்மை தொடர்பானது. பின்வரும் கொடுக்கல் வாங்கல் வணிகத்தில் உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் எது? தெளிவா பார்ப்போம். உங்களுக்கு கணக்கீட்டுல அக்கவுண்ட்ஸ்ல தாக்கம் அல்லது மாற்றம்னு சொல்லுவான். அக்கவுண்ட்ஸ்ல தாக்கம் அல்லது மாற்றம் அப்படின்னா என்ன? முதலாவது தாக்கம் மாற்றம்னா என்ன? தெளிவா இருக்கும். தாக்கம் அல்லது மாற்றம். தாக்கம் மாற்றம்னு சொல்றது ஒண்ணு அதிகரிப்பா இருக்கும் அல்லது குறைவா இருக்கும். தாக்க மாற்றம்னா அதான் விஷயம். ஒண்ணு அதிகரிப்பு அல்லது குறைவு. தாக்க மாற்றம்னா என்ன? அதிகரிப்பு அல்லது குறைவு. சரியா? இதுல கேட்கப்பட்டது உரிமையாண்மையில தாக்கம் மாற்றம். முதலாவது விஷயம் உரிமைனா என்ன போட்டுக்கோங்க. உரிமை சமன் தேறிய சொத்து. இந்த வேர்டை மறக்க கூடாது. தேறிய சொத்து அடிக்கடி பேப்பர்ல வரும். இதுக்கப்புறம் நாங்க பார்க்கக்கூடிய பார்ட்மெண்ட் பேப்பர் எல்லாத்துலயும் வரும் தேறிய சொத்து. உரிமையாண்மை சமன் தேறிய சொத்து. இந்த உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக் சமன்பாடு என்ன உரிமையை கண்டுபிடிக்கிறதுக்கு? சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிச்சா உரிமையாண்மை. இது பேசிக் சமன்பாடு. சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிச்சா இது உரிமையாண்மை, பேசிக் சமன்பாடு. எனவே தாக்க மாற்றம்னா அதிகரிப்பு குறைவு, உரிமையாண்மை சமன் தேறிய சொத்து. நாம சொத்துல இருந்து பொறுப்புகளை கழிச்சு வரக்கூடிய பெருமதியை சொல்லுவோம் தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மை. ரெண்டாவது விஷயம், சொத்துல இருந்து பொறுப்பு போனா உரிமை வரும். அப்ப சொத்துல பெருமதி தரணும், பொறுப்புட பெருமதி தரணும். அது இல்லாத சந்தர்ப்பத்துல எப்படி உரிமையை கண்டுபிடிக்கிறது? உரிமைக்கான சமன்பாடு இலகுவா உரிமை எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது? உரிமையில ஹெடிங் போடுவோம். அதுல பிளஸ் பண்ணக்கூடிய மைனஸ் பண்ணக்கூடிய கூறுகளை பதிவு செஞ்சா இறுதியில வரக்கூடியது இறுதி உரிமையாண்மை மீதி. எனவே முதலாவது பிளஸ் பண்ணக்கூடியது மைனஸ் பண்றதை செஞ்சோம்னா இறுதியில வர்றது உரிமை மீதி. இதான் உரிமை கண்டுபிடிக்கிற இலகுவான மெத்தட். அப்ப என்ன நாங்க பிளஸ் பண்ணுவோம்? முதலாவது மூலதனம் இடப்பட்ட தொகை மூலதனம் பிளஸ் பண்ணுவோம். இரண்டாவது மேலதிக மூலதனம் பிளஸ் பண்ணுவோம். மூன்றாவது வருமானம் அல்லது இலாபம் இதை பிளஸ் பண்ணுவோம். இந்த இலாபம் மொத்த லாபமா இருக்கலாம் அல்லது தேறிய லாபமா இருக்கலாம். இதை கவனத்துல எடுக்கணும். இப்ப மூலதனம் பிளஸ் மேலதிக மூலதனம் பிளஸ் வருமானம் அல்லது லாபம் பிளஸ் அடுத்து மைனஸ் பண்ணக்கூடிய மற்ற செலவுகள் அல்லது நட்டம் இதை மைனஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் சீராக்கணும்னா இறுதியில வரக்கூடியது இறுதி உரிமையாண்மை. இது ரெண்டும் மைனஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாம் பிளஸ் பண்ணக்கூடியது. இதுதான் இறுதி உரிமைக்கான சமன்பாடு. அப்ப ரெண்டு சமன்பாடு இது மறந்துடக்கூடாது. சொத்துல இருந்து பொறுப்பான உரிமை, அப்படி இல்லையா அந்த உரிமையாண்மையில பிளஸ் மைனஸ் பண்ணா உரிமையாண்மை. சரியா? இப்ப நாங்க இந்த கேள்வியோட தொடர்பு படுத்தி அடுத்த விஷயம் பார்க்க போறோம். உரிமையாண்மையில தாக்கம்னு கேட்டீங்க அதிகரிக்கும் குறையும் விடையும். அப்ப போட்டுக்கோங்க. உரிமையில அதிகரிக்கக்கூடிய விடயம் என்ன, குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன? சொல்லப்பட்ட விஷயத்த தெளிவா நாங்க வேறுபடுத்தி எழுதுவோம். உரிமையில அதிகரிக்கக்கூடிய விடயம் என்ன, குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன? எனவே கொப்பில போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்ப தனிய கொப்பில போட்டுக்கோங்க, சைட்ல அல்லது கீழே போட்டுக்கோங்க. உரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல், உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயங்கள்னு போட்டு எழுதுங்க. உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயம் முதலாவது அதிகரிக்கக்கூடிய விடயம் அல்லது குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம். அதிகரிப்புண்டா பிளஸ் ஆகக்கூடிய விடயம், குறைவுனா மைனஸ் ஆகக்கூடிய விடயம். இது தெரிஞ்சுக்கிட்டா கணக்கிட்ட சமன்பாடு பின்னுக்கு உரிமையில வர எல்லா கேள்வியும் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். எனவே முதலாவது அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடியது மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம், இலாபம். மூன்று விஷயம். குறைவை ஏற்படுத்தக்கூடியது பற்று, இது காசு பற்றாக இருக்கலாம், பொருள் பற்றாக இருக்கலாம். அடுத்தது செலவுகள் அல்லது நஷ்டம், இது குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம். அப்ப உரிமையில நமக்கு தெரிய வேண்டியது உரிமையில அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன, குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம். எக்ஸாம்ல தாக்கம்னு கேட்டா ஒண்ணு அதிகரிப்பு அல்லது குறைவு, ரெண்டுல எது வந்தாலும் ஆன்சர் சரி. அதிகரிக்கிற விஷயம் கேட்டா அதிகரிக்கிறத மட்டும் பாருங்க, குறைவை கேட்டா குறைவை மட்டும் பாருங்க. அப்படி இல்லையா உரிமையாண்மையை கண்டுபிடிக்கன்னு சொன்னா ரெண்டு சமன்பாடையும் பயன்படுத்தும். இவ்வளவுதான் உரிமையாண்மை தொடர்பானது. குயிக்கா எழுதிட்டு செட்ல போடுங்க, ஆன்சர் இருப்போம்.
சரி, இப்ப ஆன்சர் நீங்களே பண்ண போறீங்க. இதுல கூற்றுக்கள் தரப்பட்டிக்கு ஆன்சர் தரப்பட்டிக்கு சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். 1 தொடக்கம் 5 தரப்பட்டிக்கு அப்ப சொல்லப்பட்ட கூற்றுல முதலாவது கேட்கப்பட்டிக்கு தங்கச்சி பாருங்க, தாக்கம் கேட்கப்பட்டிக்கு அல்லது மாற்றம் அப்படின்னு சொன்னா தாக்கம்னா என்னன்னு சொல்லி தந்துட்டேன், அதிகரிப்பு குறைவு. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் தனியா பார்க்கணும். அதிகரிக்கக்கூடியதுன்னா குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன. அப்ப இதுல தாக்கம்னு கேட்டா இதுல ஏதாவது ஒரு கூறுகள் ஆன்சரா சொல்லப்பட்டா அதான் ஆன்சர். ஏன்னா மாற்றம் தானே கேட்கப்பட்டிக்கு அதிகரிக்கக்கூடிய விடயமாய்கள் அது குறைவை ஏற்படுத்தக்கூடிய விடயமா இருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்தாலும் அதுதான் ஆன்சர். அப்ப முதலாவது பாருங்க, 5 விஷயம் தரப்படும். இதுல பார்ப்போம் உரிமையாண்மையில மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. முதலாவது, நிமலன் 3 லட்சம் ரூபாய் மூலதனம் விட்டு வியாபாரத்தை ஆரம்பித்தார். முதலாவது நிமலன் அவரை சொந்த பணத்தை வச்சு ஒரு மூலதனம் விட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன? மூலதனம். மூலதனம் விட்டா உரிமையில தாக்கம் வருமா இல்லையா? தாக்கம் வரும். சொல்லிதான் மூலதனம் விட்டா தாக்கம் வரும், அதிகரிக்கும். எனவே முதலாவது ஆன்சர் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அந்த விஷயத்த மட்டும் பார்த்தா சரி, இல்ல ஓ ஆன்சர் பண்ணலாம். எனவே எத்தனாவது? முதலாவது ஆன்சர். மிச்சத பாருங்க, நிமலன் தாயாரிடமிருந்து 50,000 ரூபாய் பெற்று நிறுவனத்தில் ஈடுபடுத்தினார். இதுவும் நிறுவனத்துல தான் ஈடுபடுத்தப்பட்டிக்கு. ஆனா இதுல பாருங்க, அவர் சொந்த பணத்தை போட இல்ல, ஒரு கடன் பெற்றுதான் போட்டிக்கார். அப்ப இதுக்கு என்ன தாக்கம் வரும்டா, சொத்து சமன் உரிமை பொருட்களை பாருங்க. முதலாவது மூலதனம் விட்டா உரிமை மட்டும்தான், உரிமையில மட்டும்தான் தாக்கம் வரும். ரெண்டாவது அவன் கடன் பெற்று மூலதனமா இட்டா உரிமை கூடி இந்த தாயாருக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பும் கூடும். அந்த அக்கௌண்ட்ஸ்ல நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு. நாங்க சொந்த பணத்தை போடுறது மூலதனம், கடனுக்கு பெற்று மூலதனம் போடலாம். அது ஒரு வங்கி கடனாக பெறலாம், அல்லது ஒரு நண்பர்கிட்டயோ உறவினர்கிட்டயோ பணம் பெற்று மூலதனம் இடலாம். தாயார்கிட்ட பெற்று மூலதனம் ஆயிட்டா அது மூலதனம் மட்டும் இல்ல, ஒரு கடன் திருப்பி செலுத்தணும். எனவே இங்க உரிமையிலையும் தாக்கம் வருது, பொறுப்புலையும் தாக்கம் வருது. நமக்கு கேட்டது உரிமையில மட்டும்தான் தாக்கம். எனவே 2வது ஆன்சர் வராது, முதலாவது மட்டும்தான் வரும். அடுத்தது பாருங்க, வியாபார நடவடிக்கைகளுக்காக 5 லட்சம் ரூபாய்க்கு மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்யப்படுது. மோட்டார் வாகனம் கொள்வனவு, முதலாவது மோட்டார் வாகனம் ஒரு சொத்து, அப்ப சொத்து கூடும். ரெண்டாவது காசு போகுது, சொத்து குறையும். அப்ப சொத்துல தான் கூடி குறையும். அப்ப மூன்றாவது வராது. சொத்துல தான் கூடி குறையும், மூன்றாவது வராது. அடுத்தது பாருங்க, மீள் விற்பனைக்கான பொருட்கள் 50,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. முதலாவது சொத்து கொள்வனவு சொல்றேன், ரெண்டாவது இருப்புகள் கொள்வனவு, நடைமுறை சொத்து கொள்வனவு. இப்ப அதே மாதிரி தான் வரும். இருப்புகளோ நடைமுறை எல்லா சொத்துக்களோ கொள்வனவு செஞ்சா சொத்துல கூட்டுவோம், காசு போகுது, சொத்துல குறையும். இப்ப 4வது சொத்துல தான் கூடி குறையும், உரிமையில தாக்கம் இல்லை, எனவே வராது. அடுத்து 5வது, கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கிறோம், எனவே காசு போனா சொத்து குறையும். கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு, எனவே பொறுப்பு குறையும். 5வதுக்கு சொத்தும் பொறுப்பும் குறையும், எனவே உரிமையில தாக்கம் இல்லை. எனவே ஆன்சர் முதலாவது மட்டும். சரியா? தெளிவா பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி போவோமா? எனவே ஆன்சர் நம்பரை போட்டுக்கோங்க. முதலாவது அடுத்தது 8வது கேள்விக்கு போவோமா? செட்ல போடுவோம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். இதுல 5வது சொல்லப்படுறது, கடன் கொடுத்தோருக்கு 50,000 ரூபாய் காசு கொடுக்கப்பட்டது. இப்ப கடன் கொடுத்தோர்னா யாரு? ஒரு பொருளை கொள்வனவு, கடனுக்கு கொள்வனவு செஞ்சுப்போம். அப்படி கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் உருவாகின்ற நபர் கடன் கொடுத்தோர். சரியா? இப்ப கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு, பொறுப்பு ஏற்கனவே வைக்குது. அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு காசு கொடுத்தா காசு சொத்துல தானே இருக்கும், எனவே சொத்து குறைவடையும். கடன் கொடுத்தோர் தீர்க்கப்படும், எனவே பொறுப்பு குறைவடையும். சரி, ஓகே. இது முடிய நாங்க அடுத்தது போவோம். ஓகே, சாரி, 5வது பார்க்கல, அதை பார்ப்போம். அப்போ 1 2 3 4 6 7 பார்த்தாச்சு. அடுத்து 5வது முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். இது கிளியர்னா சேட்ல போடுங்க. 5வது கணக்கீட்டு வெளியீடு தொடர்பான கேள்வி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது கிளியர்னா சேட்ல போடுங்க. அடுத்ததுக்கு போவோம்.
ஓகே, இப்போ கேள்வி அஞ்சாவதுக்கு போவோம். அஞ்சாவதுல போட்டுக்கோங்க. அஞ்சாவதுல கேட்கப்பட்டது சிம்பிள் கேள்வி ஒன்று, கணக்கீட்டு வெளியீடு தொடர்பான கேள்வி. சரி பார்ப்போம். கணக்கீட்டின் வெளியீடுகள் அல்லது நிதி கூற்றுக்கள்னு சொல்லுவோம். இது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 24 சேரன் 4ஆம் தவணை பேப்பர் 2 முடிச்சிட்டேன். சரியா, கமெண்ட் கிளாஸ்ல முடிச்சிட்டேன் 4ஆம் தவணை பேப்பர். அதுலயும் இதே கேள்வி தரப்பட்டி கணக்கீட்டு வெளியீடோட தொடர்பான. எனவே கணக்கீட்டின் வெளியீடு மிக முக்கியமானது. எழுதிக்கோங்க, தலைப்பு போடுங்க, கணக்கீட்டின் வெளியீடு. தலை போடுங்க, கணக்கீட்டின் வெளியீடு அல்லது நிதி கணக்கீட்டின் வெளியீடு, கணக்கீட்டின் வெளியீடு அல்லது நிதி கணக்கீட்டு வெளியீடு அல்லது நிதி கூற்றுக்கள் போடுங்க. கணக்கீடு அல்லது நிதி கணக்கீட்டின் வெளியீடுகள். இந்த வெளியீடத்தை சிம்பிளா எப்படி சொல்லுவோம்? நிதி கூற்றுக்கள்னு சொல்லுவோம். எனவே ஹெடிங் போட்டுக்கோங்க, கணக்கீடு அல்லது நிதி கணக்கீட்டு வெளியீடு அல்லது நிதி கூற்றுக்கள். அப்படி இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? நிதி கூற்றுக்களின் கூறுகள். எந்த பேர்லயும் வரலாம். கணக்கீடு, நிதி கணக்கீட்டின் வெளியீடு, நிதி கூற்றுக்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் கூறுகள். உள்ள தெளிவா சொல்லித்தர போறேன். நிதி கூற்றுகளோ அல்லது கணக்கீட்டின் வெளியீடுகளோ மொத்தம் 5 இருக்குது. மொத்தம் 5 இருக்குது. நிதி கூற்றுகளின் மூலகங்கள் என்று சொல்றது வேற, நிதி கூற்றுகளின் கூறுகள் என்று சொல்றது வேற. நிதி கூற்றுகளின் மூலகம் அல்லது கணக்கு வகைண்டா அது 5 விஷயம்: சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. ஆனா நிதி கூற்றுகள் என்று சொன்னா அது வேற. நாங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை உள்ளீடா போட்டு செயல்முறைகளை மேற்கொண்டு இறுதியா பெற்றுக்கொள்றதுதான் வெளியீடு. அதான் சொல்லுவோம் நிதி கூற்றுகள். எனவே எழுதிக்கோங்க, முதலாவது நிதி கூற்று வருமான கூற்று. இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. இப்படி நீங்க பின்னுக்கு படிப்பீங்க, கம்பெனில படிப்பீங்க, தேர்ச்சி 12ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே வருமான கூற்று மட்டும் தெரிஞ்சா போதும். முதலாவது எழுதிக்கோங்க வருமான கூற்று. இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்று. மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று. வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. அடுத்து நான்காவது காசு பாய்ச்சல் கூற்று. அடுத்து அஞ்சாவது கணக்கீட்டு கொள்கைகள் மற்றும் குறிப்புகள். அஞ்சையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும், எக்ஸாம் கட்டாயம் வரும். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகள் மற்றும் குறிப்புகள். இதை நாங்க தெளிவா பார்ப்போம். முதலாவது வருமான கூற்றுல என்ன பதிவு செய்யப்படும்? வருமான கூற்றுல பதிவு செய்யக்கூடியது ரெண்டு விஷயம். இப்போ வருமான கூற்று கேட்டாலே நமக்கு மைண்டுக்கு வரணும், வருமானமும் செலவும் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். வருமானம், செலவு ரெண்டும் பதிவு செய்யறது வருமான கூற்று. வருமான கூற்று ஏன் கண்டுபிடிக்கிறதுடா, ஏன் நாங்க வருமான கூற்று தயாரிக்கிறதுடா, அதன் மூலம் என்னத்தை கண்டுபிடிப்போம்டா, இலாபம் அல்லது நட்டம். முதலாவது வருமான கூற்றுல என்ன பதிவு செய்யப்படும்? வருமானம், செலவு. வருமான கூற்று ஏன் தயாரிக்கிறோம்? இலாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கிறோம். இலாபம் அல்லது நட்டத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்டா, நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் எழுதிக்கும், செயற்பாட்டு பெறுபேறு. ஒரே டைம்ல முழுமையா படிச்சுட்டு போறோம். வருமான கூற்று, வருமானங்களும் செலவுகளும் பதிவு செய்யப்படும். அது என்னதுக்கு தயாரிக்கிறோம்? இலாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்க. இலாபம் அல்லது நட்டத்தை எப்படி சொல்லுவோம்? நிதி பெறுபேறு அல்லது செயற்பாட்டு பெறுபேறு. அடுத்தது நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்றுல பதிவு செய்யக்கூடியது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. சரியா? நிதி நிலைமை கூற்று கண்டுபிடிக்கிறோம், ஒரு வணிகத்தில அல்லது ஒரு நிறுவனத்தில நிதி நிலைமையை கண்டுபிடிக்கிறோம். நிதி நிலைமை, நிதி நிலைமைன்னா என்ன? அந்த குறித்த நிதி ஆண்டுல சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையிட பெருமதி என்ன, அதுதான் நிதி நிலைமை. மூன்றாவது உரிமையாண்மையை மாற்றல் கூற்று. உரிமையாண்மை மாற்றல் கூற்று கம்பெனில படிப்பீங்க, பின்னுக்கு படிப்பீங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் முதலாவது சிலபஸ்ல படிப்பீங்க. உரிமையாண்மை மாற்றல் கூற்று மத்த எல்லாம் பின்னுக்கு படிப்பீங்க. நார்மலா தெரிஞ்சுக்கொள்ளணும், உரிமையாண்மை மாற்றல் கூற்று தான் இதுதான். அதுக்கான பூரண விளக்கம் பின்னுக்கு பார்க்கும், கூட யோசிக்க தேவையில்லை. உரிமையாண்மை மாற்றல் கூற்றுல உரிமை மட்டும் பதிவு செய்யப்படும். உரிமை. உரிமையாண்மை மாற்றல் கூற்று ஏன் கண்டுபிடிக்கப்படுறது? கம்பெனியில இறுதி உரிமையை கண்டுபிடிக்க. கம்பெனியில இறுதி உரிமையை கண்டுபிடிக்க. அதுவே காசு பாய்ச்சல் கூற்று
காசுப்பாய்ச்சல் கூற்று தனி ஒரு விஷயமா படிப்பீங்க. போட்டுக்கோங்க LK7 போட்டுக்கோங்க, சும்மா தெரிஞ்சு கொள்றதுக்காக பின்னுக்கு படிப்பீங்க. LK7 இலங்கை கணக்கீட்டு நியமம் 7. காசு பாய்ச்சல் கூற்றுல பதிவு செய்யக்கூடியது காசு பாய்ச்சல்கள், அதாவது காசு உட்பாய்ச்சலும் காசு வெளிப்பாய்ச்சலும் பதிவு செய்யப்படும். காசு பெறுவனவும், காசா பெற்றுக்கொள்றது காசு உட்பாய்ச்சல், காசு கொடுப்பனும் எல்லாருக்கும் தெரியும். காசு கணக்குல வர வைப்பீங்களே அதான் சொல்லுவோம் காசு உட்பாய்ச்சல். காசு கணக்குல செலவு வைப்பீங்க அது காசு வெளிப்பாய்ச்சல். காசு பெறுவனவும் காசு கொடுப்பனவும் பதிவு செய்யக்கூடியது காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று யார் தயாரிக்கிறோம்? தேறிய காசு நிதியை கண்டுபிடிக்கும். தேறிய காசு நிதியை கண்டுபிடிக்கும். இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள் கம்பெனில வரும். இது நீங்க கம்பெனில குறிப்புகள்னு ஒரு விஷயம் ஹெடிங் போட்டு செய்வீங்க, குறிப்புன்னு ஒரு ஹெடிங் போட்டு செய்வீங்க. அடுத்த இந்த கொள்கைகள் நிதி கூற்றுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அது நார்மலான விஷயம். மிக முக்கியமானது முதல் 4 வருமான கூற்று, வருமானம் செலவு வரும், லாபம் நட்டம் கண்டுபிடிக்கிறது. நிதிநிலைமை கூற்றுல சொத்து பொறுப்பு உரிமை வரும், நிதி நிலைமை கண்டுபிடிக்கிறது. உரிமையாண்மை மாற்றல் கூற்றுல உரிமை வரும், கம்பெனியில இறுதி உரிமை கண்டுபிடிக்கிறது. காசு பாய்ச்சல் கூற்றுல காசு உட்பாய்ச்சலும் காசு வெளிப்பாய்ச்சலும் வரும், தேறிய காசு பாய்ச்சல் கண்டுபிடிக்கிறது. இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் இதோட தொடர்புபடுத்தி பார்ப்போம். நான் அப்படிதான் பேப்பர் கிளாஸ் செய்யறது, ஒரு விஷயத்தோட தொடர்புபடுத்தி எல்லாம் சொல்லி தருவோம். சரியா? அது நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி பொறுமையா இருந்தா ஃபுல்லா ஹோப்பா படிக்கலாம். ஃபுல்லா அவ்வளவும் சிலபஸ் கவர் பண்ண படும். பார்ட் பண்ண வச்சு அடுத்து பார்ட் 2க்கு உதாரணமா ஒரு கணக்கீடு சமன்பாடா, கணக்கீட்டு சமன்பாடு செய்யறதுக்கு என்ன தேவையோ அதை படித்து தந்து பார்ட் 2 சொல்லி செஞ்சுடுவோம். வங்கியின கூட்டுறா, வங்கியின கூட்டுல உங்களுக்கு தேவையான டீப்பா சொல்லி தருவோம். அப்படி இல்லையா கணக்கீட்டு சமன்பாடோ வங்கியினக்கு கூற்றோ பார்ட் 2க்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுமோ அது ஷோர்ட் நோட்ஸ்ல தந்துட்டு பயிற்சிக்கு போவேன். அப்படி பார்ட் 2 போவோம். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த நிதி கூற்றுகள் 5 தானே. நிதி கூற்றுகளானது 2 முறைகள்ல தயாரிக்கப்படும். 2 அடிப்படை நிதி கூற்றுகளானது 2 அடிப்படையில தயாரிக்கப்படும். ஒண்ணு காசு அடிப்படை, ரெண்டாவது அட்டுறு அடிப்படை. இது பரீட்சைக்கு வரும், எக்ஸாமுக்கு வரும். இத நோட் பண்ணிக்கோங்க. நிதி கூற்றுகள் 2 அடிப்படையில தயாரிக்கப்படும். காசு அடிப்படை, அடுத்தது அட்டுறு அடிப்படை. காசு அடிப்படைன்னு சொல்றது காசாக பெற்றுக் கொள்ளப்பட்டது, காசாக வந்தது, காசு பெருமனவும் காசாக கொடுத்தது, காசு கொடுப்பனும் இரண்டையும் கவனத்துல எடுத்து ஒரு நிதி கூற்று தயாரிச்சா அது காசு அடிப்படை. காசாக பெற்றதையும் காசாக கொடுத்ததையும் மட்டும் கவனத்துல எடுத்து செஞ்சா அது காசு அடிப்படை. அட்டுறு அடிப்படைன்னு சொல்றது இதற்கு எதிராக வரும். காசாக பெற்றது அடுத்து பெற வேண்டியது படிப்பு வருமதி. சொல்லி தருவேன், ஒரு தியரி கிளாஸ் போட்டு தேர்ச்சி 3 அதை சொல்லி தருவேன். காசாக பெற்றது காசாக பெற வேண்டியது, அது ரெண்டையும் எடுக்கணும். அடுத்து காசாக கொடுத்தது காசாக கொடுக்க வேண்டியது, அது ரெண்டையும் கவனத்துல எடுக்கணும். காசாக பெற்றதும் பெற வேண்டியதும், காசாக கொடுத்ததும் கொடுக்க வேண்டியதும், செலுத்த வேண்டியது, அது எல்லாத்தையும் கவனத்துல எடுத்து செஞ்சா இதை நாங்க அட்டுறு அடிப்படைன்னு சொல்றோம். இது தெளிவா விளைஞ்சா? காசாக பெற்றதும் கொடுத்தது மட்டும் காசு அடிப்படை, பெற்றது பெற வேண்டியது, கொடுத்தது கொடுக்க வேண்டியது, இது எல்லாத்தையும் வச்சு செஞ்சா அட்டுறு அடிப்படை. எனவே இந்த 5 நிதி கூற்றுக்கள்ல எது காசு அடிப்படைக்கு வரும், எது அட்டுறு அடிப்படைக்கு வரும்? இந்த காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படைக்கு வரும். இந்த காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படைக்கு வரும். மற்ற அனைத்து நிதி கூற்றுகளும் அட்டுறு அடிப்படையில தயாரிக்கப்படும். காசு பாய்ச்சல் கூற்று மட்டும்தான் காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். மற்ற அனைத்து நிதி கூற்றுகளும் அட்டுறு அடிப்படையில் தயாரிக்கப்படும். இதோட உங்களுக்கு நிதி கூற்றுகள் தொடர்பான பூரணமான விளக்கம் முடிஞ்சு. எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். சரி, ஓகேயா? ஆன்சரே போவோமா?
சொல்லுங்கம்மா. தங்கச்சி ஓகே கிளியரா கணக்கிட்டு வெளியீடு தொடர்பா இனிமே டவுட் வருமா? தேவையான பார்ட் ஒன்னுக்கு தேவையான எல்லாம் சொல்லி தந்துட்டேன். நீ இதை படிச்சா வேற எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். சும்மா நிதி கூற்றுகள் 5 மட்டும் சொல்லிட்டு போறது பேப்பர் கிளாஸ் இல்ல. இப்படி பூரணமா தெளிவா படிக்கணும். ஏன்னா அது ஏ லெவல் படிக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. பின்வருவனவற்றுள் எது கணக்கீட்டின் வெளியீடு? சொல்லுங்க. எத்தனாவது ஆன்சர்? வெரி குட். முதலாவது ஆன்சர் கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். எனவே இந்த நோட்ஸ் கீழே பக்கத்துல பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. முதலாவது பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. இப்ப நாங்க முதல் 7 கேள்வி முடிச்சிட்டோம். ஏதாவது பிரேக் வேணுமா அல்லது தொடர்ச்சியா கிளாஸ் செய்யவா? எனக்கு தொடர்ச்சியா செய்யலாம். உங்களுக்கு ஓகேயா? தொடர்ச்சியா செய்ய ஓகேண்டா சொல்லுங்க. தொடர்ச்சியா பார்த்துட்டு போவோம். அல்லது பிரேக் வேணும்னா பிரேக் தான் செக்ல போடுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே வெரி குட். நான் சொல்றதை மட்டும் கேட்டு பார்ட் 1 பேப்பர் இப்படி ஃபுல்லா விளக்கமா செஞ்சு விடுவேன். இன்ஷால்லா ஒரு 2-3 பேப்பர் செஞ்சு விடுவேன். சரியா? கொமன் கிளாஸ்ல இன்னொரு பேப்பர் செய்வேன் இன்ஷால்லா. அடுத்த கொமன் கிளாஸ்ல பார்ட் 2 செய்வேன். அதுலயும் ஜாயின் ஆகிக்கோங்க. கொமன் அதுலயும் ஜாயின் ஆகிக்கோங்க. அடுத்து அதுல புது பேப்பர் செய்வேன். அந்த சந்தர்ப்பத்துல அந்த புது பேப்பருக்கு ஜாயின் ஆகி பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பேப்பரோட சேர்த்து இன்னும் 2 பேப்பர் செஞ்சு விடுவேன். சரியா? கொமன் கிளாஸ்ல ஒரு பேப்பர் செய்வேன் தானே, அதுலயும் ஜாயின் ஆகிக்கோங்க. மொத்தம் 4 பார்ட் 1 பேப்பர் இன்ஷால்லா தொடர்ச்சியா போட்டு முடிச்சு விடுவேன். பார்ட் 2 செஞ்சு விடுவேன். அது எல்லாத்தையும் பூரணமா ஆன்சர் எழுதி படிச்சுட்டு போனீங்கன்னா ஷுவரா இந்த 10 நாளைக்குள்ள எடுக்கலாம். சரிதானே? ஓகே. அடுத்த கேள்வி போவோம். எட்டாவது கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. எட்டாவது கேட்கப்பட்ட கேள்வி 31/12/2016 காணப்பட்ட தேறிய சொத்து தரப்பட்டிக்கு 6 லட்சம் ரூபாய். 31/12/2016 இலாபம் யாது? ஓகே, மெயினான விஷயத்துக்கு இப்பதான் வாரம். இப்பதான் இலாபம் நட்டத்துக்கே வாரம். அப்ப கேட்கப்பட்ட கேள்வி இலாபம் யாது? இலாபம்னு சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல இலாபம் அல்லது நட்டம் கேட்கப்பட்டா என்னத்தை கண்டுபிடிக்கும்? வருமான கூட்டு. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப லாபம் நட்டம்னா பேசிக் சமன்பாடு என்ன? இதை இப்ப சொல்லி தந்துட்டேன். இப்ப நான் சொல்லி தந்த வச்சே லாபத்துக்கு ஆன்சர் பண்ணலாம். லாபம்னா பேசிக் விஷயம் என்ன? அங்க என்னெல்லாம் வரும்? வருமானமும் செலவும் மட்டும்தான் வரும். அப்ப இலாபம் அல்லது நட்டம்னு சொல்றது வருமானத்துல இருந்து செலவை கழிக்கிறது. எனவே போட்டுக்கோங்க. முதலாம் லாபம் அல்லது நட்டம். லாபம் அல்லது பேசிக் சமன்பாடு என்ன? ஆண்டுக்கு உழைக்கப்படுற வருமானத்துல இருந்து செலவுகளை கழிச்சா பிளஸ்ல வந்தா இலாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். எழுதிக்கோங்க. வருமானத்துல இருந்து செலவை கழிப்போம். வருமானத்துல இருந்து செலவை கழிப்போம். அது பிளஸ்ல வந்தா இலாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். இது பேசிக் சமன்பாடு. முதலாவது எழுதிக்கோங்க. வருமானத்துல இருந்து செலவை கழிப்போம். பிளஸ்ல வந்தா இலாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். சரியா? ரெண்டாவது விஷயம், லாபம் கண்டுபிடிக்கிற ரெண்டாவது விஷயம். முதலாவது வருமானத்துல இருந்து செலவு போறது பேசிக். ரெண்டாவது நீங்க கணக்குக்கு சமன்பாட்டுல படிச்சிருப்பீங்க வருமான கூற்று மெத்தட். இப்ப வருமான கூற்று செஞ்சா என்ன வரும்? இலாபம் அல்லது நட்டம். இப்ப ரெண்டாவது எழுதிக்கோங்க. வருமான கூற்று மெத்தட். வருமான கூற்று முதலாவது விற்பனை. அதுல இருந்து நம்ம விற்பனைக்கு ரெண்டு கழிப்போம். ஆன்சர் வரும் மொத்த லாபம். விற்பனையில இருந்து விற்பனைக்கு எதை கழிப்போம்? ஆன்சர் மொத்த லாபம். மொத்த லாபத்தோட பிளஸ் பண்ணுவோம் ஏனைய வருமானம், அல்லது மைனஸ் பண்ணுவோம் ஏனைய செலவு. இறுதியில வந்து இலாபம் அல்லது நட்டம். பிளஸ்ல வந்தா இலாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். இது ரெண்டாவது மெத்தட். முதலாவது பேசிக் மெத்தட் வருமானத்திலிருந்து செலவு போறது. ரெண்டாவது வருமான கூற்று மெத்தட் விற்பனையில இருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சா மொத்த லாபம், அதோட ஏனைய வருமானத்தை கூட்டி ஏனைய செலவுல கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம்.
இந்த வருமானத்தை செலவு கழிக்கிறது சொல்றது ஒரு சேவை நிறுவனமா இருந்தா, ஒரு சேவை வணிக நிறுவனமா இருந்தா அங்க வருமானமும் செலவு மட்டுமே. ஒரு பொருள் உற்பத்தி வணிகம், ஒரு பொருளை விற்பனை செய்யற வணிகமா இருந்தா இந்த விற்பனை கிரைய மெத்தட்ல லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கணும். இது பேசிக்கான விஷயம். இரண்டையும் எழுதி செட்ல போடுங்க. அடுத்து நாங்க தேரிய சொத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். அதோட ஆன்சருக்கு போவோம். திருப்பி ஒருக்கா சொல்றேன். வருமானத்திலிருந்து செலவு போன லாபம் அல்லது நட்டம் பிளஸ் லாபம் மைனஸ் நட்டம். இது ஒரு சேவை வணிகம். அங்க விற்பனை கிரயம்லாம் இங்காது. பொருள் விற்கிற வணிகமா இருந்தா விற்பனையில இருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சா மொத்த லாபம், அதோட ஏனைய வருமானத்தை கூட்டி ஏனைய செலவு கழிப்போம். ஏனைய செலவுனா செயற்பாட்டு செலவுகள், வாடகை, வட்டி, விளம்பரம் அதெல்லாம் வரும். சரி, இப்ப பாருங்க. தேறிய சொத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கிறது பாப்போம். தேறிய சொத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம், தேறிய சொத்து, தேறிய சொத்துனா பேசிக்கா சொல்லி தந்துட்டேன். நீ டவுட் ஆகக்கூடாது. தேறிய சொத்துனா என்ன, உரிமையில என்ன, சொத்துல இருந்து பொறுப்பு போறது, அல்லது உரிமையில பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதி உரிமை வரும். இங்க நாங்க பாக்குறது தேறிய சொத்தை அடிப்படையாக கொண்டு லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கிறது. அந்த தேறிய சொத்து சமன்பாடுக்கு தானே இறுதி உரிமையாண்மை சமன்பாடு. ஆரம்ப மூலதனத்தோட லாபத்தை கூட்டி பற்ற கழிப்பம் தானே. ஆரம்ப மூலதனத்தோட மேலதிக மூலதனத்தை கூட்டி பற்ற கழிச்சு லாபத்தை கூட்டுவோம். அப்படி கூட்டினா இறுதி உரிமை வரும். அதை நாங்க சமன்பாடை மாத்தி போட்டா தேறிய லாபம் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இறுதி தேறிய சொத்துல இருந்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்தை கழிக்கிறது. இறுதி தேறிய சொத்துல இருந்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்தை கழிக்கிறது. பிளஸ் பற்று மைனஸ் மேலதிக மூலதனம். இங்க நாங்க பற்ற ஏன் கூட்டுறோம்னா உரிமையில பற்ற குறைச்சிப்போம், அதை மாத்தி போறதால பற்ற கூட்டுறோம். உரிமையில மேலதிக மூலதனத்தை கூட்டிப்போம், அதை மாத்தி மேலதிக மூலதனத்தை கழிக்கிறோம். எனவே லாபம் கண்டுபிடிக்கும் போது பற்றும் மேலதிக மூலதனம் எதிராக பதிவு செய்யும். எனவே தேரிய சொத்து அடிப்படையில என்ன சமன்பாடு? இறுதி தேரிய சொத்துல இருந்து ஆரம்ப தேரிய சொத்தை கழிக்கிறது, பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கிறது. தேரிய சொத்துனா உரிமை, இறுதி தேரிய சொத்துனா இறுதியில உள்ள உரிமை, இறுதியில உள்ள உரிமை. ஆரம்ப தேரிய சொத்துனா ஆரம்பத்துல உரிமை. இதை எழுதிக்கோங்க. இப்ப நாங்க டிரெக்டா ஆன்சருக்கு போவோம். இப்ப நாங்க கணிப்பீட்டுக்கு வாரோம். இவ்வளவு நேரம் பார்த்தது நோட்ஸ் விஷயம். இப்பதான் முதலாவது கணிப்பீட்டுக்கு வாரோம். எத்தனாவது கேள்வி? 8வது கேள்வி. இது எழுதினா போடுங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு முதலாவது கணிப்பீட்டுக்கு இப்பதான் வாரோம். லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கிறது. அதுல தேரிய சொத்து அடிப்படையாக கண்டுபிடிக்கிறேன்னா இறுதி உரிமையில இருந்து ஆரம்ப உரிமையை கழிக்கிறது. அதான் இறுதி தேரிய சொத்துல இருந்து ஆரம்ப தேரிய சொத்தை கழிச்சு பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கிறது. சரி, இப்ப நாங்க தகவலை வாசிப்போம். பேப்பரை எல்லாம் பார்த்துக்கோங்க. 8வது சஞ்சீவ் என்பவரினால் 1/1/2016 4 லட்சம் ரூபாய் மூலதனமிட்டு வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். அப்ப ஆரம்ப தேரிய சொத்துன்னா ஆரம்பத்துல உள்ள மூலதனம். அப்ப ஆரம்பத்துல முதலீடு செய்யப்பட்ட தொகை ஆரம்ப தேரிய சொத்து. அப்ப ஆரம்ப தேரிய சொத்துல அப்படி போடணும். மைனஸ் 400. 3 சைபர் கட் பண்ணி போடுங்க, அல்லது 3 சைபர் சேர்த்து போடுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து தொடர்ச்சியா பாருங்க. குறித்த நிதியாண்டில் 50,000 ரூபாய் பெறுமதியான தளபாடம் நிறுவனத்தை கொண்டு வந்தார். குறித்த நிதியாண்டில் 50,000 ரூபாய் பெறுமதியான தளபாடம் கொண்டு வந்தீங்க. அப்ப ஆரம்பத்துல ஒரு மூலதனம் இடப்பட்டுக்கு திருப்பி ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக நடாத்தி செல்லப்படும் போது மேலதிகமா ஒரு சொத்தையோ அல்லது காசையோ போட்டா அது மேலதிக மூலதனம். எனவே அவர் ஆரம்பத்துல போட்டாரு 4 லட்சம், திருப்பி மேலதிகமா தான் தளபாடம் கொண்டு வராரு, அது மேலதிக மூலதனம்னு சொல்லுவோம். மேலதிக மூலதனம் என்ன செய்வோம்? கழிப்போம். எனவே மைனஸ் பண்ணுங்க 50, மைனஸ் பண்ணுங்க 50. அடுத்த தொடர்ச்சியா பாருங்க. மகனின் கல்வி செலவுக்காக மாதாந்தம் 2,000 ரூபாயை நிறுவனத்திலிருந்து எடுத்துள்ளார். மகனின் கல்வி செலவுக்காக மாதாந்தம் 2,000 எடுத்தீங்க. பற்றொன்று சொல்றது உரிமையாளர் தனது தனிப்பட்ட தேவைக்காக பொருளையோ அல்லது காசையோ பயன்படுத்தினா அது பற்று. அப்ப உரிமையாளர் கல்வி, மகண்ட கல்வி செலவுக்கு அவர் தான் பணம் செலுத்தணும், வணிகத்திலேருந்து எடுக்கக்கூடாது. வணிகத்திலேருந்து எடுத்தா அது பற்று. எனவே 3வது சொல்லப்படுது பற்று. ஓகே, 2,000 சொல்லப்படி. அடுத்து தொடர்ச்சியா பாருங்க. 31/12/2014 காணப்பட்ட தேரிய சொத்து 6 லட்சம் ஆகும். ஓகே, அப்ப இறுதி டேட்ல தரப்பட்ட தேரிய சொத்து இறுதி தேரிய சொத்து. அப்ப இறுதி தேரிய சொத்துல கழிங்க 600.
அப்ப இறுதி தேதி சொத்து 600, ஆரம்ப தேதி சொத்து 400, மேலதிக மூலதனம் 50. பற்று சொல்லப்பட்டு 2000. இதுல பார்த்துக்கொள்ளணும், இது மாதாந்த கேள்வியா ஆண்டுக்குரிய கேள்வியான்னு பார்த்துக்கொள்ளணும். அப்ப டேட்டா பாருங்க, டேட் தரப்பட்டி 1/1/2016. நீங்க பிளவு விடுவீங்க. 1/1/2016 டேட்டா பாருங்க. இறுதி டேட் தரப்பட்டி, இறுதி தேதி சொத்து தரப்பட்டி 31/12/2016. அப்ப ஜனவரி, இது டிசம்பர். அப்ப ஒரு வருட கணக்கு, வருடாந்த கணக்கு இது. எனவே உங்களுக்கு பற்று மாதம் தரப்பட்டிக்கு வருடத்துக்கு பெருக்கி கண்டுபிடிக்கணும். இது மறந்துடக்கூடாது. மாதம் 2000, வருடம் 24,000. இதை நீங்க கண்டுபிடிச்சுதான் பற்றாக பதிவு செய்யணும். எல்லாம் 2000 தந்தோடனே அதை கூட்டுறது இல்லை. அப்படி கூட்டினா ஆன்சர் பிழைக்கும். எனவே 24,000, 24 கூட்டுங்க. இப்ப கண்டுபிடிச்சு செட்ல போடுங்க. ஆன்சர் என்ன? 600ல 400 கழிச்சு 24 கூட்டி 50 கழிக்கணும். தேறிய லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு? உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். எனவே இப்பயே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. டேம் எக்ஸாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓ லெவலில் மாதிரி இல்லை. நாங்கள் எல்லாம் கூட்டி கஷ்டப்பட தேவையில்லை. கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், நார்மல் கால்குலேட்டர். எனவே அது கணிப்பீட்டுக்கு கால்குலேட்டர் யூஸ் இப்பயே பழகுங்க, யூஸ் பண்ணி பழகுங்க. நான் படித்தரும் போது அப்படி நீங்க கணக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து செட்ல உடனே போட்டும் வாங்க. அப்ப நீ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்ப என்ன ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். லாபமா நட்டமா? குயிக்கா? 600ல 400 கழிச்சா 200, 200ஓட 24 கூட்டி 50 கழிச்சா என்ன ஆன்சர்? 174 ஆண்டுக்குரிய லாபம். சரியா? எனவே போட்டுக்கோங்க 174. பேப்பர்ல பாருங்க 174 தான். 174 8ஆவதுக்கு எத்தனாவது ஆன்சர்? ஆண்டுக்குரிய லாபம், தேறிய லாபம் 1,74,000. எத்தனாவது ஆன்சர்? போட்டுக்கோங்க 2ஆவது. இவ்வளவுதான் இலாபம் தொடர்பான கேள்வி. இதுல நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும். அந்த ஆண்டு கேள்வியா மாதாந்த கேள்வியா அதை பார்த்து மாதாந்தம் தரப்பட்டிருந்தா 12ஆல பிரிச்சு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லையா மாதாந்த கேள்வியா இருந்தா ஆண்டுக்கு தரப்பட்டிருந்தா 12ஆல பிரிச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? 1 தொடக்கம் 8 முடிஞ்சு அடுத்தது போமா. உங்களுக்கு 12 மணி மட்டும் கிளாஸ் ஏறும். சரி, இன்னொரு ½ அன் அவர் கிளாஸ் ஏறேன். அது வரைக்கும் நாங்கள் எத்தனை கேள்வி பார்க்கலுமோ அதை பார்த்து முடிப்போம். அதுக்கப்புறம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் போட்டு பேலன்ஸை முடிப்போம். சரியா? எல்லாருக்கும் ஓகே தானே? முதல் 8 கேள்வி. அடுத்தது போமா. சரி, அடுத்த கேள்வி போ. 9வது கேள்வி மூலையீடுகள் தொடர்பான கேள்வி. தேர்ச்சி 4 மூலையீடுகள். அதுல நீங்க படிச்ச விஷயம் கொடுக்கல் வாங்கல், மூல ஆவணம், மூலையீடுகள். அதை ஓடரா வேகமா சொல்றேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல், மூல ஆவணம், மூலையீடு. இதை எழுதிக்கிட்டீங்களா? டைம் இல்லை, அது நீங்க நோட்ஸ்ல பாத்துக்கணும். சரியா? அப்படி தெரியாட்டி கேளுங்க, நான் குரூப்ல போடுவேன் கிளாஸ் முடியும். சரியா? அப்ப முதலாவது காசு காசோலை பெருவனவு. பெருவனவுகள்னா பற்றுச்சீட்டு, காசு, பெருவனவு 4. 2வது காசு காசோலை கொடுப்பனவு. கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, காசு, கொடுப்பனவு 4. 3வது உட்திரும்பல். உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, செலவு தாள். வெளித்திரும்பல். வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு, வரவு தாள். இருப்பு கடன் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், விற்பனை நாளேடு. இருப்பு கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு. சில்லறை செலவுகள் அல்லது சில்லறை கொடுப்பனவு, சிறு செலவுகள். சில்லறை செலவுகள்னா சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு.
இது எல்லாத்தையும் சொல்லுவோம் விசேட மூலேடுகள். இந்த 7 விசேட மூலேடுகள்ல பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல பொது நாளேடு, பொது நாட்குறிப்பேட்டுல பதிவு செய்வோம். பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு சொல்லுவோம். இதுல மறந்து கொள்ளாதீங்க, நோமலா ஒரு கொடுப்பனவுக்கு தான் கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு நோமலா சொல்லுவோம். மற்ற சில்லறை கொடுப்பனவோ பொது நாளேட்டுக்கோ முழுமையா பெயர் சொல்லி கொடுப்பனவு கைச்சாத்து பொது நாளேட்டு கைச்சாத்துன்னு சொல்லணும். இது மறந்துடக்கூடாது. இது உங்களுக்கு கோட் அடிக்கிறதுலையும் வரும், பின்னுக்கு எழுதக்கூடியதுலையும் வரும். இந்த சார்ட்டை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல கேட்கப்பட்டது முதலாவது, காசோலை மறுக்கப்படல் எங்க பதிவு செய்யப்படும் கேட்டீங்க. நான் இன்ஷால்லா காசோலை மறுக்கப்படல் 2 விஷயமேக்கு அதை நான் உங்களுக்கு வங்கி நய கூற்று பாடத்துல சொல்லித்தாரேன். இன்ஷால்லா அடுத்த பார்ட் 2 கிளாஸ்ல வங்கி நய கூற்று ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? பார்ட் 1 தனியா போவோம், பார்ட் 2 தனியா போவோம். அப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி, கடன் பட்டோடமிருந்து பெற்று வைப்பு செய்யப்பட்ட 5000 ரூபாய் காசோலை மறுக்கப்பட்டது. அப்ப காசோலை மறுக்கப்பட்டா எங்க பதிவு செய்யப்படும் கேட்கப்பட்டி. அப்ப இதுக்கு முன்னுக்கு சொல்லிட்டேன், ஒரு காசு பெறுவனவோ காசு கொடுப்பனவோ சிறு செலவு உட்திரும்பல் வெளித்திரும்பல் இருப்பு கடன் கொள்வனோ இருப்பு கடன் விற்பனை, இப்ப இதெல்லாம் வராத கொடுக்கல் வாங்கல் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். அப்ப இலகுவா ஆன்சர் பண்ணலாம். 9வதுக்கு என்ன ஆன்சர்? மறுக்கப்பட்ட காசோலைன்னு போடுங்க. மறுக்கப்பட்ட காசோலை ஆன்சர் போடுங்க பொது நாளேடு அல்லது பொது நாட்குறிப்பேடு. மறுக்கப்பட்ட காசோலை பொது நாளேடு அல்லது பொது நாட்குறிப்பேடு. இதுல நோட் பண்ணிக்கோங்க விலையை கொள்றதுக்கு. மறுக்கப்பட்ட காசோலை 2 விஷயம் இருக்கு. மறுக்கப்பட்ட காசோலை 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, ரெண்டாவது வழங்கி அல்லது கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. நமக்கு ஒரு ஆள் சல்லித்தரைக்கு அதை பேங்க்ல டிபாசிட் பண்றாரு, டிரெக்டா வைப்பு செய்யறாரு. அப்படி வைப்பு செய்யும் போது காசோலை மறுக்கப்படலாம். நாங்க ஒரு செலவுகளை மேற்கொள்ளணும், ஒரு நபருக்கு காசு கொடுப்போம், அந்த சந்தர்ப்பத்திலையும் காசோலை மறுக்கப்படலாம். அப்ப காசோலை மறுக்கப்படல் 2 வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, கொடுத்து அல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை. காசோலைகள் மறுக்கப்பட்டால் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். 9வது ஆன்சர் பொது நாளேடு. எத்தனாவதுன்னு பாருங்க. ஆன்சர் நம்பர் 3 போட்டுக்கோங்க. 3வது. இதோட சேர்த்து ஒரு விஷயம் எழுதி கொள்வோம், மிக முக்கியமானது. நான் அடுத்தடுத்த பேப்பர் செஞ்சுடும் போது உங்களுக்கே விளங்கும். தொடர்ச்சியா இந்த கேள்வி வருது, பொது நாளேடு தொடர்பான கேள்வி. ஏன்டா ஏற்கனவே 3 பேப்பர் முடிச்சுட்டு, இப்போ அதுல தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். பொது நாளேடு தொடர்பா தொடர்ச்சியா பார்ட் 1 பேப்பர்ல போடுறான். உங்களோட எக்ஸாமுக்கும் ஃபைனலுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் நடக்க போட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கும். எனவே கீழே எழுதிக்கோங்க, முக்கியமானது. பொது நாளேட்டில் அல்லது பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம். ஹெட்டிங் போடுங்க. பொது நாட்குறிப்பேட்டில் அல்லது பொது நாளேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம் அல்லது கொடுக்கல் வாங்கல். குயிக்கா போடுங்க. பொது நாட்குறிப்பேட்டில் அல்லது பொது நாளேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம் அல்லது கொடுக்கல் வாங்கல்னு போடுங்க. இது உங்களுக்கு பார்ட் 1ல எழுதக்கூடிய மாதிரி வரலாம் அல்லது அண்டர்லைன் பண்ற மாதிரி கேள்வி வரலாம். கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். டேம் பாஸ் பேப்பர் சரியா? கடந்த கால தவணை பரீட்சை வினால ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல நிறைய போடப்பட்டு பொது நாளேடு தொடர்பான கேள்வி. எனவே முதலாவது எழுதிக்கோங்க. பொது நாட்குறிப்பேடு நீங்க தேர்ச்சி நாள்ல படிச்சுப்பீங்க. அதுல முதலாவது பொது நாளேட்டுல என்ன பதிவுன்னா ஆரம்ப பதிவுகள் அல்லது தொடக்க பதிவுகள். ஆரம்ப பதிவுகள் அல்லது தொடக்க பதிவு. ஆரம்ப பதிவுகள் அல்லது தொடக்க பதிவுகள். போய் கேளுங்க. ஆரம்ப பதிவுகள் அல்லது தொடக்க பதிவுகள். இப்படின்னா என்ன? ஆரம்ப பதிவு அல்லது தொடக்க பதிவுனா சின்ன ஒரு விளக்கம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆரம்ப பதிவு தொடக்க பதிவுனா ஆரம்பத்தில் உள்ள சொத்தை பதிவு செய்வோம், ஆரம்பத்தில் உள்ள பொறுப்பை பதிவு செய்வோம், உரிமையை கண்டுபிடிப்போம். இதைத்தான் சொல்லுவோம் தொடக்க பதிவு. ஆரம்ப சொத்துட மீதியை போடுவோம், ஆரம்ப பொறுப்புட மீதியை போடுவோம், ரெண்டையும் பதிவு செஞ்சு உரிமையிட மீதியை கண்டுபிடிக்கிறது தான் தொடக்க பதிவுகள் அல்லது ஆரம்ப பதிவு. முதலாம். ரெண்டாவது போட்டுக்கோங்க, மூடும் பதிவுகள். மூடும் பதிவு. மூடும் பதிவு. மூடும் பதிவுன்னு சொல்றது வருமானங்களையும் செலவுகளையும் மூடி வருமான கூற்றுக்கு மாற்றும் பதிவு. அதான் மூடும் பதிவு. இந்த வருமானங்கள் செலவுகளை இலாப நட்ட கணக்குன்னு மாற்றி நாங்க அதை வருமான கூற்றுக்கு மாற்றுதல தான் சொல்லுவோம் மூடும் பதிவுகள். சரியா? இது தொடர்பான விளக்கம் நான் பின்னுக்கு பார்ட் 2 கிளாஸ்ல சொல்லித்தரேன். இலாபம் சீராக்கம் கூற்றுல சொல்லித்தரேன். இப்ப இந்த பதிவுகள்னா என்னன்னு நார்மலா விளங்கிட்டு பொது நாட்குறிப்பேட்டுல எந்தெந்த பதிவுகள் வரும் மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா ஓகே.
முதலாவது ஆரம்ப பதிவு, தொடக்க பதிவு, சொத்து பொறுப்பு பதிஞ்சு உரிமையை கண்டுபிடிக்கும். ரெண்டாவது மூடும் பதிவுண்டா வருமானம் செலவுகளை வருமான கூற்றுக்கு மாற்றும் பதிவு. அடுத்தது செம்மையாக்கல் பதிவு அல்லது சீராக்கல் பதிவு. செம்மையாக்கல் அல்லது சீராக்கல் பதிவு. உங்களுக்கு செம்மையாக்கங்கள் சீராக்கங்கள் ஏதாவது தரப்பட்டா அதை நாங்க பொது நாளேட்டில் பதிவு செய்வோம். எனக்கு தேர்ச்சி 6ல செம்மையாக்கல் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் முடிய நாங்க செகண்ட் டைம் சிலபஸோட காமன் கிளாஸ் கொண்டு போவேன், அதில் தொடர்ச்சியா கொண்டு போவேன். அப்படி இல்லையா உங்களுக்கு தனி இண்டிவிஜுவலா படிக்கணும்னா இன்ஷால்லா அது தொடர்ச்சியா செஞ்சுட்டு போவோம். செம்மையாக்கல் பதிவு அல்லது சீராக்கல் பதிவு. அடுத்தது வழுக்களை திருத்தும் பதிவு. வழுக்களை திருத்தும் பதிவு. தேர்ச்சினால வழுக்கல்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த வழுக்களை எங்க திருத்துவோம்? பொது நாட்குறிப்பேட்டில் திருத்துவோம். பாட்டுல பார்ப்போம் வழுக்களை திருத்தும் பதிவு. ஆரம்ப பதிவு, தொடக்க பதிவு, மூடும் பதிவு, செம்மையாக்கல் பதிவு, வழுக்களை திருத்தும் பதிவு. அடுத்தது இன்னொன்னு மாற்றும் பதிவு. பொது பேரேட்டுக்கு மாற்றும் பதிவு. மாற்றும் பதிவுகள் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். மாற்றும் பதிவுன்னு வரும். அடுத்து இறுதியா போட்டுக்கோங்க. இறுதியா நடைமுறை அல்லா சொத்துக்களில் நடைமுறை அல்லா சொத்துக்களில் நடைமுறை அல்லா சொத்துக்களில் கடன் கொள்வனம் மற்றும் கடன் விற்பனை. கடன் கொள்வனம் மற்றும் கடன் விற்பனை. நடைமுறை அல்லா சொத்துக்களை ஆதனம், பொறி, உபகரணம்னு சொல்லுவோம். பேப்பர்ல கூடுதலா வரும். நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சார் ஆதனம், பொறி, உபகரணம். நடைமுறை அல்லா சொத்துக்களை ஆதனம், பொறி, உபகரணம்னு சொல்லுவோம். அதை பின்னுக்கு படிப்போம். இப்ப நடைமுறை அல்லா சொத்துக்கள் ஒரு கடன் விற்பனை, கடன் கொள்வனம் இடம்பெற்றா பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். அப்ப இதுல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய விடயம் கொடுக்கல் வாங்கல்னு பார்ட் 1 பேப்பர்ல கேட்டா கேட்டா இந்த ஓர்டருக்கு எழுதணும். ஓர்டர்னா இந்த ஹெடிங் அமைப்புல எழுதணும். தொடக்க பதிவு, ஆரம்ப பதிவு, மூடும் பதிவு, செம்மையாக்கல் அல்லது சீராக்கல் பதிவு, வழக்கலை திருத்தும் பதிவு, நடைமுறை அல்லா சொத்துக்களை கடன் விற்பனை, கடன் கொள்வனம். இது பிரதானமான விஷயம். இதோட சேர்த்து இன்னும் நிறைய விஷயமே. உதாரணமா சொன்னா சில கூறுகளில் மறுக்கப்பட்ட காசோலை, கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு எங்க வரும்? திருமணம் கொடுப்பன நாளேட்டில் வரும். கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு. சில பாஸ்போர்ட்ல போடப்படிக்கு கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு பொது நாளேட்டில் வரும். கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு மறுக்கப்பட்டா அது பொது நாளேட்டில் வரும். இப்ப மறுக்கப்பட்ட காசோலை வரும். கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு மறுக்கப்பட பொது நாளேடு. எந்த ஒரு கூறா இருந்தாலும் மறுக்கப்பட்டா பொது நாளேடு. அடுத்தது பற்றுக்கள், பொருள் பற்றோ காசு பற்றோ. இப்படி சில சின்ன சின்ன கூறுகளும் இருக்கு. அதுவும் பொது நாளேட்டுக்குள்ள வரும். அது நாங்க ஒரு பேப்பர்ல வர வர பார்த்துட்டு போவோம். பிரதானமா இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இதோட 9வது கேள்வி முடியும். எழுதிட்டு கிளியர்னா போடுங்க 10வது கேள்வி. ஓகே, அடுத்தது 10வது கேள்விக்கு போவோம். கணக்கம் மொத்த வருமானம், மொத்த செலவு. உங்களுக்கு மொத்த வருமானம், மொத்த செலவு தொடர்ச்சியா தேவைப்படக்கூடிய விஷயம். சமன்பாடு போட்டு செய்யறதுதான் மொத்த வருமானம், மொத்த செலவு. ஹெடிங் போட்டுக்கோங்க. மொத்த வருமானம், மொத்த செலவு என்னென்ன கூறுகள் வரும்னு பார்ப்போம். மொத்த வருமானம், மொத்த செலவு. ஹெடிங் போட்டுக்கோங்க. மொத்த வருமானம், மொத்த செலவு. மொத்த வருமானம்னா ரெண்டு கூறுகள் வரும். மொத்த செலவுனா 2 கூறுகள் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸுக்குள்ள மொத்த வருமானம், மொத்த செலவுன்னு கேள்வி கேட்டா இப்ப நான் சொல்லி தரக்கூடியதை மட்டும் கூட்டினா போதும். 2 கூறுகள் வரும். முதலாவது விற்பனை, பிரதான வருமானம் விற்பனை. இரண்டாவது ஏனைய வருமானம். இது ரெண்டையும் கூட்டினா மொத்த வருமானம். விற்பனையையும் ஏனைய வருமானத்தையும் கூட்டினா மொத்த வருமானம். இரண்டாவது விற்பனைக்குரிய ஏனைய செலவு, செயற்பாடு செலவு சொல்லுவோம். இது ரெண்டையும் கூட்டினா மொத்த செலவு.
மொத்த வருமானம்டா விற்பனை வருமானம் ஏனைய வருமானம் ரெண்டையும் கூட்டினா மொத்த வருமானம். மொத்த செலவுண்டா விற்பனை கிரயம் ஏனைய செலவு ரெண்டையும் கூட்டினா மொத்த செலவு. இதுல ஒரு விஷயம் பார்த்துக்கொள்ளணும். விற்பனைன்னு சொல்றது எப்பொழுதும் தேறிய விற்பனையாக காணப்படும். அதாவது விற்பனையில இருந்து உட்திரும்பல், வியாபார கழிவு, அடுத்தது வெட் பெருமதி சேர்வது சில வெட்டொரப்பா பார்ப்போம். உட்திரும்பல், வியாபார கழிவு, வெட் இதெல்லாம் கழிச்சிட்டு வர பெருமதியை தான் அந்த மேல உள்ள சமன்பாட்டுல போடணும். விற்பனை விற்பனைன்னு பேப்பர்ல பார்த்தோன்னே கொண்டு போய் போடுறது இல்லை. அதுல ஏதாவது வியாபார கழிவோ உட்திரும்பலோ வெட்டோ கழிக்கப்படதா இருந்தா கழிச்சிட்டு தான் போடணும். அப்படி இல்லாம சும்மா தந்தா விற்பனைன்னு போடணும். இவ்வளவு வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். மொத்த வருமானம்னா விற்பனை வருமானமும் ஏனைய வருமானமும். ஏனைய வருமானம்னா சாதாரண வருமானம், பெற்ற கழிவு, வாடகை வருமானம், சில்லறை வருமானம், முதலீட்டு வருமானம் அதெல்லாம் வரும். விற்பனை கிரயம்டா விற்பனையிலிருந்து விற்பனை கிரயம் விற்பனையில இருந்து மொத்த லாபம் கழித்த விற்பனை கிரயம். சரியா? படம் மாத்தி போறது. விற்பனையில இருந்து விற்பனை கிரயமான தானே மொத்த லாபம். அப்ப உங்களுக்கு விற்பனை தந்து மொத்த லாபம் தந்தா அதை கழிச்சு கொடுக்கும் விற்பனை கிரயம் வரும். அல்லது 10,000 கிரயமான பொருள் 15,000க்கு விற்பனை, 10,000 கிரயமான பொருள் 15க்கு விற்பனைடா அந்த கிரயமான பொருள்னு சொல்றது விற்பனை கிரயம் எவ்வளவுக்கு வித்திக்குமோ அதை விற்பனை இப்படியும் தரலாம். செயற்பாட்டு செலவுகள் ஏனைய செலவுண்டா சாதாரணமான செலவு, நிர்வாக செலவு, விநியோக செலவு, பின்னுங்க படிப்பீங்க தேர்ச்சி 6ல வகைப்படுத்தி படிப்பீங்க. இடம்பெறக்கூடிய எல்லா செலவுகளும் ஏனைய செலவுக்கு வரும். சமன்பாடம் போட்டுக்கோங்க. தேவையான அந்த முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு போகும். 10வது இப்ப கேள்வியை வாசிச்சு இந்த சமன்பாட்டுல ஒரு ஈக்கிறது மட்டும் பிரதியீடு செஞ்சா சரி. கூட யோசிக்க தேவையில்லை. மொத்த வருமானம் மொத்த செலவுனா என்னன்னு யோசிக்க தேவையில்லை. சமன்பாடு போட்டுட்டோம். அப்ப அதுக்குள்ள வாரதை மட்டும் இனம் கண்டு போட்டா சரி. முதலாவது 6,000 ரூபாய்க்கு பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. 6,000 60,000 ரூபாய்க்கு பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. முதலாவது கடன் கொள்வனவு தான் தாரான். இங்க கடன் கொள்வனவு ஏதாவது இதான் வச்சு பாருங்க. விற்பனையும் இணை வருமானம் தான் விற்பனை கிரிமே செயற்பாட்டு செலவு தான் கொள்வனவும் இல்லை. அப்ப அதை பார்க்க தேவையில்லை. ரெண்டாவதுக்கு போறோம். வாடகை 5,000 செலுத்தப்படுது. வாடகைனா ஒரு செலவீனம். வாடகை 5,000 வாடகை 5,000 செலவுல போடும். அடுத்ததுக்கு போங்க. 40,000 கிரயமான பொருட்கள் 60,000 ரூபாய்க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 40,000 கிரயமான பொருட்கள் 60,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்பதான் சொல்லித்தது. ஒண்ணு டிரெக்டா விற்பனை கிரயம் தரலாம், அல்லது விற்பனையில இருந்து மொத்த லாபத்தை கழிச்சு போடலாம். அப்படி இல்லையா இவ்வளவு கிரயமான இவ்வளவு விற்பனைன்னு தருவான். கிரயமானதை விற்பனை கிரயத்திலையும் வித்ததை விற்பனையிலையும் போடணும். இப்ப 40,000 கிரயமானதுல விற்பனை கிரயத்தை 40,000 எவ்வளவு வித்தியம் 60,000 அதான் விற்பனை பெருமதி. பல பொருள் 60,000. அடுத்து 4வது கடன் கொடுத்தவர் ஒருவருக்கு செலுத்த வேண்டிய 10,000 ரூபாய்க்கு 9,500 ரூபாய் கொடுத்து தீர்க்கப்பட்டது. கடன் கொடுத்தவருக்கு செலுத்த வேண்டியது மொத்தம் 10,000. இதுல காசாக கொடுத்தது 9,500. எனவே இந்த 500க்கு பெயர் பெற்ற கழிவு. நாங்கத்தான் கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கணும். கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய பெறுமதியில குறிப்பிட்ட ஒரு பெறுமதியை கழிச்சு விட்டா பெற்ற கழிவு. எனவே பெற்ற கழிவு ஒரு வருமானம். எனவே பொருள் 500. பெற்ற கழிவு பெற்ற கழிவு வருமானம் 500. இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சிம்பிளான கேள்வி. 60ம் 500 60,500. முதலாவதுக்கு மொத்த வருமானம் 60,500. ரெண்டாவது மொத்த செலவு 40,000 45,000. பேப்பர்ல பாருங்க. 60,500 45,000 மீக்குதான். கேள்வி நம்பர் 10வது. மொத்த வருமானம் மொத்த செலவு பார்த்து சொல்லுங்க பாபு. பத்தாவதுக்கு எத்தனாவது ஆன்சர்? வெரி குட். ரெண்டாவது போட்டுக்கோங்க. ரெண்டாவது இதோட தொடர்பு படுத்தி ஒண்ணு சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர். கடன் பட்டோரோட தொடர்பானது கொடுத்த கழிவாகவும், கடன் பட்டோர் கடன் விற்பனையோட தொடர்பானது கொடுத்த கழிவாகவும், கடன் கொடுத்தோரோட தொடர்பானது பெற்ற கழிவாகவும் வரும். கடன் பட்டோரோட தொடர்பானது கொடுத்த கழிவு, கடன் விற்பனையோட தொடர்பானது கொடுத்த கழிவு. கடன் கொடுத்தோர் கடன் கொள்வனவோட தொடர்பானது பெற்ற கழிவு. கொடுத்த கழிவு ஒரு செலவின, பெற்ற கழிவு ஒரு வருமானம். நோட் பண்ணிக்கோங்க.
அப்ப கடன் பட்டோர் கடன் கொடுத்தோரை வச்சு என்ன கழிவுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஷார்ட்டான விஷயம். எழுதிக்கோங்க. அடுத்தது 11வது கேள்வி. நாங்க இறுதி கேள்விக்கு போவோம். சரியா? அடுத்த கேள்வியோட முடிப்போம். 11வது கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி இதை எழுதிட்டு கிளியர்னா போடுங்க. அடுத்தது இரட்டை விளைவு விதியோட தொடர்பான கேள்வி ஃபுல்லா சொல்லித்தரேன். 11வது கேள்வி. ஓகே, முதல் 10 பார்ட்மெண்ட் முடிச்சிட்டோம். நிறைய விஷயம் ஃபுல்லா விளக்கமா பார்த்துட்டோம். அடுத்தது 11வது கேள்விக்கு போவோம். இரட்டை விளைவு விதியை சரியாக காட்டக்கூடியதை தெரிவு செய்ய. ஓகே, நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் ஒன்று போட்டு இரட்டை விளைவு விதி தொடர்பான ஃபுல்லா சொல்லித்தரும். ஒரு கிளாஸ் போட்டா போதும், ஃபுல்லா பூரணமா சொல்லித்தரும் இரட்டை விளைவு விதியை தொடர்பான. இன்ஷால்லா தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப நாங்க இரட்டை விளைவு விதியில பார்ட் 1ல செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் பார்ப்போம். ஹெடிங் போட்டுக்கோங்க, இரட்டை விளைவு விதி. கேள்வி நம்பரை போட்டு ஹெடிங் போடுங்க, இரட்டை விளைவு விதி. இரட்டை விளைவு விதி. இரட்டை விளைவுன்னு சொல்றது வரவு அல்லது செலவு. ஒண்ணு வரவாக இருக்கலாம் அல்லது செலவாக இருக்கலாம். இரட்டை பதிவுன்னு சொல்றதும் அதே விஷயம் தான், வரவு செலவு. ஒண்ணு பதிவுன்னு சொல்றது வரவு செலவாகவும், அங்க விளைவுன்னு சொல்றது அதிகரிப்பு குறைவாகவும் இருக்கும். சரியா? இரட்டை பதிவுனா என்ன? காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இது பதிவு, வரவு செலவு. விளைவுண்டா அதிகரிப்பா குறைவா பார்த்துக்கொள்வோம். 5 கணக்கு வகை அதை வச்சுதான் தெளிவா சொல்லப்படுது. முதலாவது சொத்துக்கள், செலவுகள். சொத்துக்கள், செலவுகள் இதை தனியே வகைப்படுத்தும். இரண்டாவது பொறுப்புகள், உரிமை, வருமானம் இதை தனியே வகைப்படுத்தும். சொத்தும் செலவுகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதும் சொத்தும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதி. எப்பொழுதும் வரவு மீதி, சாதாரண மீதி வரவு. பொறுப்புகள், உரிமை, வருமானம் எப்பொழுதும் செலவு மீதி. சொத்தும் செலவும் வரவு மீதி, பொறுப்பு, உரிமை, வருமானம் செலவு மீதி. சாதாரண மீதி எதுவோ அதான் அதிகரிக்கப்படும் மீதி. திருப்பி ஒருக்கா சொல்றேன், சொத்தும் செலவும் வரவு மீதி, பொறுப்பு, உரிமை, வருமானம் செலவு மீதி. வரவு சாதாரண மீதியா இருந்தா அதிகரிச்சா வரவு, செலவு சாதாரண மீதியா இருந்தா அதிகரிச்சா செலவு, குறைஞ்சா எதிரா வரும். எனவே சொத்தும் செலவும் வரவு மீதி, அதிகரிச்சா வரவு மீதி, குறைஞ்சா செலவு மீதி. பொறுப்புரிமை வருமானம் செலவு மீதி, அதிகரிச்சா செலவு மீதி, குறைஞ்சா வரவு மீதி. இதுதான் இரட்டை விலை விதிக்கான தத்துவம், விதி. சரியா? இவ்வளவுதான் பார்ட் 1க்கு தேவையானது. சொத்தும் செலவும் வரவு மீதின்னு தெரியணும், அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவுன்னு தெரியும். பொறுப்புரிமை வருமானம் செலவு மீதின்னு தெரியணும், அதிகரிச்சா செலவு, குறைஞ்சா வரவுன்னு தெரியணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சரே போகும். இதோட தொடர்புபடுத்தி நம்ம தியரி கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, செஞ்சு பாருங்க. 11வது கேள்வி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. மொத்தம் 5 ஆன்சர் தந்துக்கிறான். அதுல சரியா பிள்ளையாண்டு நாங்க என்ன செய்யணும் பார்த்துட்டு வரணும். முதலாவது பாருங்க. ஓகே, 3வதுன்னு சொல்லிடுங்க. முதலாவது பாருங்க, சொத்து செலவு அதிகரிப்பு வரவுன்னு சொல்லிடுங்க. இதுல கேட்கப்பட்டது சரியாக காட்டப்படாத கூற்று. கேள்வி எவ்வளவு வாசிக்கணும். சரியான கூற்று இல்ல, சரியாக காட்டப்படாத கூற்று. அப்ப பிழையான கூற்று கேட்டீங்க. இப்ப நாங்க படிச்ச விஷயத்துக்கு எதிராக சொல்லப்படுறதுதான் ஆன்சர். சரியா? இப்ப முதலாவது சொல்லப்படுது சொத்தும் செலவும் அதிகரிப்பு வரவா. சரியா பிழையா? சொத்தும் செலவும் அதிகரிப்பு வரவு, சொத்தும் செலவும் அதிகரிப்பு வரவு. முதலாவது கூற்று சரி, கூற்று சரியா இருந்தா இன்னும் ஆன்சர் வராது. கேட்கப்படுது பிழையான கூற்று, எனவே ஆன்சர் பிழை, கூற்று தான் சரி. இரண்டாவது பொறுப்பு, வருமானம், உரிமை, அதிகரிப்பு, செலவு. பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு அதிகரிப்பான், எனவே கூற்று சரி, கூற்று சரின்னா ஆன்சர் பிழை. மூன்றாவது சொத்தும் செலவும் குறைவு வரவு, சொத்தும் செலவு குறைவு செலவா வரும், இங்க வரவுன்னு சொல்லி, எனவே கூற்று பிழை, எனவே சரியான ஆன்சர்.
அடுத்து 4வது பொறுப்பு உரிமை வருமானம் குறைதல் வரவு. பொறுப்பு உரிமை வருமானம் குறைதல் வரவு. கூற்று சரி. எனவே ஆன்சர் பிள்ளை. அடுத்து இறுதி 5வது சொத்தும் செலவும் குறைதல் செலவு. சொத்தும் செலவும் குறைதல் செலவு. எனவே கூற்று சரி. ஆன்சர் பிழை. கேட்கப்பட்டது பிழையான கூற்று. எனவே பிழையான கூற்று 3வது. எனவே ஆன்சர் நம்பர் 3. ஓகேயா? 1 தொடக்கம் 11 நாங்க பூரணமா பார்த்துட்டோம். இன்னைக்கு நாங்க இதோட முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் போட்டு பேலன்ஸ் 14 நான் செஞ்சுடுவேன். இப்போ மொத்தம் 25 ஒரு பேப்பரை முடிச்சுடுவேன். அதுல 1 தொடக்கம் 4 ஃபுல் ரிவிஷனா போகும். அடுத்தது பார்ட் 2க்கு போவோம், பார்ட் 1க்கு போவோம், பார்ட் 2க்கு போவோம். தொடர்ச்சியா எக்ஸாமுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி தருவேன். சரியா? 2 கிலோ கிளாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 தொடக்கம் 11 முடிச்சிட்டோம். முக்கியமான விஷயம் சொல்லி தந்தேன். கூட கதைக்கையில் நார்மலாக சொல்லி தந்தேன். பேப்பர் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள என்னென்ன வரும், அடுத்தது கேள்வியை ஃபுல்லாக சொல்லி தந்தேன். இப்போ நாங்கள் செய்யக்கூடியது பார்த்துக்கோங்க, 2 முறையில தான் ரிசல்ட் எடுக்கலாம். ஒன்று ஆரம்பத்துல இருந்தே தியரியை ஃபுல்லாக படிச்சு பேப்பர் கிளாஸ் செஞ்சு ரிசல்ட் எடுக்கிறது. அது ஒரு மெத்தட். அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அப்பதான் கிளாஸ் ஜாயின் ஆயிருக்கு. சரியா? 2வது மெத்தட்னா ஈக்கிற நாளுக்குள்ள பேப்பர் கிளாஸை வச்சு ரிசல்ட் எடுக்கிறது. இப்போ நாங்கள் செய்யக்கூடியது 2வது மெத்தட். உங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸை படிச்சு தந்து பேப்பர் கிளாஸ் செஞ்சு போவே இல்லை. பேப்பரை வச்சு குயிக்காக ரிவிஷன் பண்ணி ரிசல்ட் எடுக்க வைக்க போறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சரிதானே? அப்போ இந்த ஒரு 10 நாளில் எத்தனை கிளாஸ் போடலுமோ மேக்ஸிமம் போட்டு பார்ட் 1ல 2-3 பேப்பரும் அந்த காமன் கிளாஸ்ல பேலன்ஸ் நான் செய்வேன் தானே, அதில் ஒரு பேப்பர் செஞ்சுடுவேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. பார்ட் 2 செஞ்சுடுவேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அது காமன் கிளாஸ் 3 நாள் போகுது. அதில் பேலன்ஸை பார்த்துக்கோங்க. மிச்சத்தை உங்களுக்கு ஈக்கிற நாளைக்குள்ள போட்டு பார்ட் 1 பார்ட் 2 செஞ்சு விடுவேன். கிளாஸ்க்கு டைமுக்கு ஜாயின் ஆகுங்க. சொல்லப்படுறத தனியார் கோப்பியில் அழகாக எழுதிக்கோங்க. கேட்குற கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீட்டில் நீங்க அதை திருப்பி செஞ்சு பாருங்க. அப்படி முழுமையா படிச்சீங்கன்னா சுவரா எடுக்கலாம். சரிதானே? நீங்களும் ஃபுல்லா அங்கிட்டு சப்போர்ட் பண்ணணும், நானும் இங்கிட்டு படி தருவேன். அது ரெண்டும் ஒழுங்கா நடந்தா தான் ரிசல்ட் ஏ எடுக்கலாம். சும்மா கிளாஸ் வந்து ஏ எடுக்க இயலாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதோட முடிப்போம் தங்கச்சி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இப்போ குரூப்ல ஆன்சர் எழுதுனா யாராவது ஒரு ஆள் அது ஆன்சரை தெளிவாக குரூப்ல போட்டுக்கோங்க. மற்ற கவரேஜ் இல்லைனாக்க நோட் பண்ணி கொள்ளட்டும். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் போட்டு விடுறேன். சரியா? உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்றைக்கு ஜாயின் ஆன உங்களோட கமெண்ட்ஸாக போட்டுக்கோங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக நல்லமா, இது வரைக்கும் பேப்பர் செஞ்சதே இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேப்பர் செய்றீங்க, இந்த டீச்சிங் மெத்தட் நல்லமா, அது தொடர்பான கமெண்ட்ஸை போட்டுக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.